நாளில் நாம் யாரும் கூட்டி சேர்த்தபடியாலே என் ஆண்டவர் இயேசு ಸ್ತೋತ್ರಿக்கிறேன். ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿದಕ್ಕಾಗಿ ದೇವರನ್ನು ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. உண்மையாகவே அவருடைய கிருபை இல்லாமல் இருந்திருந்தால் நாம் யாரும் வந்திருக்க முடிஞ்சிருக்காது. ನಿಜವಾಗಲೂ ಅವರ ಕೃಪೆ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಾವು ಬರುವುದಿಲ್ಲ. ஒரு வித போராட்டமும் வியாதியும் பிரச்சனையும் தடை செய்திருக்கும். ಒಂದು ವಿಧದಲ್ಲಿ ಕಾಯಿಲೆಗಳು ಹೋರಾಟಗಳು. அவருடைய கிருபை என்பதே நம்மளை தாங்கி கொண்டு வருகிறது. ಅವರ ಕೃಪೆ ನಮ್ಮನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿ ಅನೇಕ பேர் நம்ம உணராமல போகிறோம். ಅನೇಕ ಜನರು ಗ್ರಹಿಸದೆ ಹೋಗುತ್ತೇವೆ. அவருடைய கிருபையை தான் நம்மளை தாங்கி வழிநடத்தி கொண்டு வருகிறது. ಅವರ ಕೃಪೆಯೇ ನಮ್ಮನ್ನು ಮಾರ್ಗ ನಡೆಸಿಕೊಂಡು ಬರುತ್ತದೆ. நம்ம தடமாடுற நேரத்தில் நம்மளை தட்டி எழுப்பி நிற்க வைக்கிறது அவருடைய கிருபை. ನಾವು ತಡೆಬರಿಸುವ ಸಮಯದಲ್ಲಿ ತಟ್ಟಿ ನಿಲ್ಲಿಸುವಂಥದ್ದು ಅವರ ಕೃಪೆಯಾಗಿದೆ. ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? ಚಿಕ್ಕ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣವಾ? இது கொஞ்சம் நேரம் ஆகும், ಇವತ್ತು ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಆಗಬಹುದು. ஆனாலும் அவர் சமூகத்தில் இருந்து பலப்பட்டு கொள்ளுங்க. ಅವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿದ್ದು ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. சாமி என்னை பலத்தினால நிரப்பிக்கோ என்று கேளுங்க. ಸ್ವಾಮಿ ನನ್ನನ್ನು ಬಲದಿಂದ ಅನೇಕ சூழ்நிலையில் என் ஆத்மா சோர்ந்து போகிறது. ಅನೇಕ ಸನ್ನಿವೇಶಗಳಲ್ಲಿ ಆತ್ಮ ಸೋತು ಹೋಗುತ್ತದಪ್ಪ. ಅನೇಕ ಬಲಹೀನತೆಯಾல என்னுடைய சரீரமும் தளர்ந்து விடுகிறது. ಅನೇಕ ಬಲಹೀನತೆಯಿಂದ ಶರೀರ ಬಳಲಿ ಹೋಗುತ್ತದಪ್ಪ. தாமே உதவி செய்யப்பா, ನೀವೇ ಸಹಾಯ ಮಾಡಿಯಪ್ಪ. உண்மையே நம்பி இருக்கிறோம், ನಿಮ್ಮನ್ನು ನಂಬಿದ್ದೇವಪ್ಪ. எப்படியாவது எங்களை பலப்படுத்தி அனுப்பப்பா. ಯಾಗಾದ್ರೂ ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸಿ ನಡೆಸಿಕೊಡಿರಿಯಪ್ಪ. இதுவரைக்கும் அநாத ஸ்நேகத்தின் அன்பு எங்கள் மேல வைத்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ಇದುವರೆಗೂ ನಿಮ್ಮ ಶಾಶ್ವತ ಪ್ರೇಮದ ಪ್ರೀತಿ ಇಟ್ಟದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರಪ್ಪ. உம்முடைய கரத்தை நீட்டி எங்களை தொட்டு ஆசீர்வதி. ನಿಮ್ಮ ಕೈಯನ್ನು ಚಾಚಿ ನಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಿ ಆಶೀರ್ವದಿಸಿಯಪ್ಪ. தாமே எங்களுக்குள்ள இருக்கிற பலவீனங்களை எங்களை விட்டு விலகும் ಸ್ವಾಮಿ. ಆಗಲೇ ನಮ್ಮ ಬಲಹೀನತೆಗಳು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲುತ್ತದೆ. ஆசீர்வதிமேச சுவாமி, ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ಪ್ರಭುವೇ. எங்களையே உமக்கு அர்ப்பணிக்கிறோம். ನಮ್ಮನ್ನೇ ನಿಮಗೆ ಅರ್ಪಣೆ ಮಾಡುತ್ತೇವೆ. தொட்டு ஆசீர்வதி, ಮುಟ್ಟಿ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. நாங்கள் எங்களுடைய சொத்து அல்ல, ನಾವು ನಮ್ಮ ಆಸ್ತಿ ಅಲ್ಲಪ್ಪ. நாங்கள் அத்தனை பேர் உங்களுடைய சொத்தா இருக்கிறோம். ನಾವೆಲ್ಲರೂ ನಿಮ್ಮ ಸ್ವತ್ತಾಗಿದ್ದೇವೆ. உங்களுடைய சொத்தை நீர் தாமே பத்திரப்படுத்திக்கப்பா. ಈ ಸ್ವತ್ತನ್ನು ನೀವೇ ಬಲಪಡಿಸಿ ಭದ್ರಪಡಿಸಿ. உங்களுடைய சொத்தை உன்னுடைய கை விட்டு போகாதபடி நீர் தாமே பாதுகாத்துக்கோ. ನಿಮ್ಮ ಆಸ್ತಿಯನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟು ಹೋಗದಂತೆ ನೀವೇ ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಿಯಪ್ಪ. உங்களுடைய சொத்தை சாத்தான் அபகரிக்க பார்க்கிறான். ನಿಮ್ಮ ಆಸ್ತಿಯನ್ನು ಸೈತಾನ ಅಪಹರಿಸಲು ನೋಡುತ್ತಾನಪ್ಪ. உங்களுடைய கரத்திலிருந்து யார் பறிக்க முடியும்? ನಿಮ್ಮ ಕೈಯಿಂದ ಯಾರಪ್ಪ ಅಗಲಿಸಲು ಸಾಧ್ಯ? எங்களை பத்திரமா பிடித்து கொண்டிருக்கிற தெய்வமே, ನಮ್ಮನ್ನು ಬಲವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡಿರುವ ದೇವರೇ, ஆசீர்வதியும். ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. அநேக தடவை கர்த்தர் கைவிட்டுட்டாரு என்று சோர்ந்து போகிறோம். ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಕೈ ಬಿಟ್ಟರೆಂದು ಸೋತು ಹೋಗುತ್ತೇವೆ. அது எங்களுடைய பலவீனங்கள், ಅದು ನಮ್ಮ ಬಲಹೀನತೆಯಪ್ಪ. ஒருபோதும் ஒரு க்ஷணமும் கைவிடாதபடிக்கு காக்கிற தெய்வம், ಒಂದು ಕ್ಷಣವೂ ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡಂತೆ ಕಾಯ್ದುಕೊಳ್ಳುವ ದೇವರಪ್ಪ. பலப்படுத்தி பாதுகாத்துக்கப்பா. ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸಿ ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಿಯಪ್ಪ. இயேசுவோட நாமத்தால கேட்கிறேன் பிதாவே, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯೇ. நேரம் கடந்து போகிறபடியாலே இரண்டொரு வார்த்தையை சுருக்கமாக நாம் தியானம் செய்துவிட்டு பரிசுத்த பந்திக்கு போகலாம். ಸಮಯ ದಾಟಿ ಹೋಗುತ್ತಿದ್ದಂತ 2-3 ದೇವರ ಕಾರ್ಯವನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡಿ ರಾತ್ರಿ தேவனுடைய சத்தியத்தை ஏனோ தானமா அசட்டை செய்யக்கூடாது. ದೇವರು ಮಾತಾಡುವ ಸತ್ಯವನ್ನು ಆಲಸ್ಯವಾಗಿ ಉದಾಸೀನ ಮಾಡಬಾರದು. ஏனென்றா பரத்திலிருந்து வரக்கூடிய அந்த சத்தியம் ಪರಲೋಕದಿಂದ ಇಳಿದು ಬರುವಂತಹ ಸತ್ಯ ಅದು நம்ம இஷ்டத்துக்கு உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடாது. ನಮ್ಮ ಇಷ್ಟದ ರೀತಿಯಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳಬಾರದು. அவர் இஷ்டத்தை மட்டும் நிறைவேற்ற வேண்டும். ಅವರ ಇಷ್ಟ ಮಾತ್ರ ನೆರವೇರಿಸಬೇಕು. 2 பேருடைய மரணத்தை உங்களுக்கு முன்னாக வைக்கிறேன். ಇಬ್ಬರ ಮರಣವನ್ನ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಇಡಲಿದ್ದಾರೆ. இப்படி ஒரு வித்தியாசமான மரணம் ஆகிவிடுகிறது. ಇಬ್ಬರಿಗೂ ವ್ಯತ್ಯಾಸವಾದ ಮರಣ ಸಂಭವಿಸುತ್ತದೆ. லூக்கா 16:22. 16:22 ಲೂಕನ ಸುವಾರ್ತೆ ಓದಿ ನೋಡಿರಿ. ಹೀಗಿರುವಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಕಾಲವಾದ ಮೇಲೆ ಆ ಭಿಕ್ಷಕನು ಸತ್ತನು. ದೇವದೂತನು ಅವನನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಅಬ್ರಹಾಮನ ಎದೆಗೆ ಒರಗಿಸಿದನು. ಆ ಐಶ್ವರ್ಯವಂತನು ಸಹ ಸತ್ತನು. ಅವನಿಗೆ ಉತ್ತರ ಕ್ರಿಯೆಗಳು ಆದವು. ಅವನು ಪಾತಾಳದೊಳಗೆ ಯಾತನೆ ಪಡುತ್ತಾ ಇರುವಲ್ಲಿ கண்ணெத்தி தூரದಿಂದ பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனை படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். தேவர மக்களே, 2 பேரும் மரணத்தை நாம் தியானம் செய்ய வேண்டும். நேரமாய் விடுமோ சத்தியம் என்பதுதான். ಇಬ್ಬರ ಮರಣವನ್ನ ಧ್ಯಾನ ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. ಸಮಯ ಆಗುತ್ತದೆ. எந்த மரணம் என் வாழ்க்கையில் இருக்கும் என்று நீங்கள் தான் தீர்ப்பு செய்ய வேண்டும். ಯಾವ ಮರಣ ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವೇ ತೀರ್ಪು ಮಾಡಿ. ரொம்ப விசேஷமான காரியம். ಇದು ಬಹಳ ವಿಶೇಷವಾದ. உலகத்தின் கடைசி யாத்திரையை முடிக்கிற நேரத்தில் வரக்கூடிய இந்த சூழ்நிலைகள், ಲೋಕದ ಯಾತ್ರೆ ಮುಗಿಸುವಂತಹ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಬರುವಂತಹ ಕಾರ್ಯಗಳು, மரித்தான் பிச்சைக்காரன் என்று சொல்கிறது.
ಭಿಕ್ಷಗಾರನು ಸತ್ತನು ಎಂಬುದಾಗಿ ಇದೆ. அவன் ஆபிரகாமுடைய மடியில போய்விட்டான். ಅವನು ಆಬ್ರಗಾಮನ ಎದೆಯಲ್ಲಿ ಒರಗಿದನು. ஐஸ்வர்யவான் மரித்தான். ಐಶ್ವರ್ಯವಂತನು ಸತ್ತನು. அவன் பாதாளத்துக்கு போய்விட்டான். ಅವನು ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗಿಬಿಟ್ಟನೆಂಬುದಾಗಿ. பாதாளம் இருக்கிறதா இல்லையா? ಪಾತಾಳ ಇದೆಯಾ ಇಲ್ಲವಾ? நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது, நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு சத்தியமோ, ನಾವು ನೀವು ಕುಳಿತುಕೊಂಡಿರುವುದು ಎಷ್ಟು ಸತ್ಯವೋ அவ்வளவு சத்தியம் பாதாளம் இருக்கிறது. ಅಷ್ಟು ಸತ್ಯವಾಗಿ ಪಾತಾಳ ಎನ್ನುವುದು ಇದೆ. 2 தடவை கர்த்தர் எனக்கு காட்ட ஆரம்பித்தார். 2 ಸಲ ದೇವರು ಅಯ್ಯನವರಿಗೆ ತೋರಿಸಿದ್ದಾರೆ. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அநேக மக்கள் பாதாளத்திலே கண்மூடி கொண்டு போறார்கள். ಅನೇಕ ಮಕ್ಕಳು ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ. ஆகையால மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಆದ್ದರಿಂದ ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. லாசரு மரித்தான் என்று வேதம் சொல்லுது. ಲಾಜರನು ಸತ್ತನೆಂಬುದಾಗಿ ವೇದ ಹೇಳುತ್ತದೆ. அவன் பிச்சைக்காரன் என்று சொல்கிறது. ಅವನು ಭಿಕ್ಷಗಾರನೆಂಬುದಾಗಿ ಇದೆ. அவன் பரலோகத்துக்கு போய்விட்டான். ಅವನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಎತ್ತಲ್ಪಟ್ಟನೆಂದಿದೆ. அப்ப நம்ம எல்லாம் பிச்சை எடுத்தா தான் பரலோகத்துக்கு போகுமா? ಆಗ ನಾವು ಭಿಕ್ಷೆ ಬೇಡಿದರೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವ ಸಾಧ್ಯವಾ? இப்ப பெங்களூர்ல எவ்வளவு பேர் பிச்சைக்காரர் இருக்கிறார்கள். ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ಭಿಕ್ಷಗಾರರಿದ್ದಾರೆ? அவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போக முடியுமா? ಅವರೆಲ್ಲ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಾ? பிச்சைக்காரன் என்று சொன்னா ಭಿಕ್ಷಗಾರನೆಂದು ಹೇಳಿದರೆ எல்லாம் இருந்தும் ಎಲ್ಲವೂ ಇದ್ದು அவனுக்காக எது வைத்துக் கொள்ளவில்லை. ಅವನಿಗಾಗಿ ಯಾವುದನ್ನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳದಿರುವುದು இதுதான் பிச்சைக்காரன். ಇದೇ ಭಿಕ್ಷಗಾರನು. தவிர ಅದು ಬಿಟ್ಟು ரோடோட பிச்சை எடுத்தவன் இல்லை. ರೋಡಲ್ಲಿ ಭಿಕ್ಷೆ ಬೇಡುವವನಲ್ಲ. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவரோட வாழ்க்கையை பார்க்கும் போது ಅವರ ಬಾಳನ್ನು ನೋಡುವಾಗ சகல சம்பத்துடையவனா இருந்திருக்கலாம். ಸಕಲ ಐಶ್ವರ್ಯ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದನು. ஆனா ಆದರೆ பிச்சைக்காரனாக இருந்தான். ಭಿಕ್ಷಗಾರನಾಗவே ಇದ್ದನು. ஆபிரகாமை எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் ஒரு இடத்துல பிச்சைக்காரனா இருக்கிறான். ಆಬ್ರಗಾಮನ್ ನೋಡಿದರೂ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಭಿಕ್ಷಗಾರನಾಗಿ, பூமி தாங்க முடியாத ஆஸ்தி அவனுக்குள்ள இருந்தாலும், ಭೂಮಿ ತಾಳಲಾರದಷ್ಟು ಆಸ್ತಿ ಅವನ ಹತ್ತಿರ ಇದ್ದರು, நான் பரதேசியும் கூடார வாசி என்று சொல்கிறான். ನಾನು ಪರದೇಶಿತನು ಗೂಡಾರ ವಾಸಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. ஏன்னா இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் எனக்கு இல்லை என்று சொல்லிவிட்டான். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಿರಂತರವಾದದ್ದು ಯಾವುದು ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದನು. அப்படி இருந்தா அவன் பிச்சைக்காரன் ஆகிவிட்டவானா? ಹಾಗೆಂದರೆ ಅವನು ಭಿಕ್ಷಗಾರನೆಂದು அதே ಹೇಳುವುದಾ? போல இவனுக்குள்ள ஏராளமான வசதிகள் இருந்திருக்கிறது. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಇವನಿಗೂ ಅನೇಕ ಐಶ್ವರ್ಯಗಳು அதை ಇದೆ. சுயநலமா உபயோகப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு, ಅದನ್ನು ಸ್ವಾರ್ಥಕ್ಕೆ ಉಪಯೋಗ ಮಾಡಿಕೊಳ್ಳದೆ அதை தெய்வீகத்துக்கோ அனாதிகளுக்கோ உபயோகப்படுத்திக் கொண்டு வந்திருக்கிறான். ಅದನ್ನು ದೈವಿಕತೆಗೂ ಅನಾಥರಿಗೂ ಉಪಯೋಗ ಮಾಡಿಕೊಂಡು அவன் ಬಂದಿದ್ದಾನೆ. தீர்மானம் செய்திருக்கான், இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது, ಅವನು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ದಾನೆ, ಲೋಕದಲ್ಲಿ ಯಾವುದು ಇರುವುದಿಲ್ಲ, எத்தனை இருந்தாலும் அவனுக்கு ஆகாது, ಎಷ್ಟು ಇದ್ದರೂ ಅವನಿಗೆ ಆಗುವುದಿಲ್ಲ. இது ஆண்டவருக்காக செலவிட வேண்டும் என்று செலவிட்டு கொண்டிருக்கிறான். ಇದನ್ನು ದೇವರಿಗಾಗಿ ಖರ್ಚು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. ஆகையால அவன் பிச்சைக்காரனா இருக்கிறான். ಅವನು ಆದ್ದರಿಂದಲೇ ಭಿಕ್ಷಗಾರನಾಗಿದ್ದಾನೆ. அன்றென்று ஒரு ஆகாரத்தைத்தான் நீங்கள் புசிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். ಅನುದಿನದ ಆಹಾರವನ್ನು ಮಾತ್ರ ಊಟ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. அது போலவே அவரோட வாழ்க்கை இருந்தது. ಅದ ರೀತಿಯಲ್ಲಿ ಇವನ ಬಾಳಿದ್ದಿತ್ತು. திடீர்னு மரணம் வந்துச்சு. ತಕ್ಷಣ ಮರಣ ಬಂದಿತು. தெய்வ தூதர்கள் அவனை எடுத்துக்கொண்டு போனார்கள். ದೇವ ದೂತರು ಅವನನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು ಹೋದರು. பரலோகத்துக்கு தெய்வ தூதர் வந்த பின்பு பரலோகம் தான் அவனுக்கு. ದೇವರು ದೂತರು ಬಂದ ಮೇಲೆ ಅವನಿಗೆ ಪರಲೋಕವಾಗುತ್ತದೆ. அதாய் சில நாளுக்குள்ள ஐஸ்வர்யவானும் மரித்தான். ಅದಾದ ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ನಂತರ ಐಶ್ವರ್ಯವಂತನು ಸತ್ತನು. எந்த தேவ தூதரும் அவன்கிட்ட வரல. ಯಾವ ದೇವದೂತರು ಅವನ ಹತ್ತಿರ ಬರಲಿಲ್ಲ. பாதாளத்துக்கு போய்விட்டான். ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗಿಬಿಟ್ಟನು. எந்த சாவுல தேவதூதன் வரவில்லையோ, ಯಾರ ಸಾವಿನಲ್ಲಿ ದೇವದೂತರು ಬರುವುದಿಲ್ಲವೋ 5 விதமான மரணம் இருக்கிறது. 5 ವಿಧವಾದ ಮರಣಗಳಿದೆ. ஒன்னு தேவதூதனே வருவா, ಒಂದಕ್ಕೆ ದೇವದೂತನೇ ಬರುತ್ತಾರೆ, ஒன்னு பரிசுத்தாவியானவர் வருவார், ಇನ್ನೊಂದಕ್ಕೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಬರುತ್ತಾರೆ, ஒன்னு கர்த்தரே வருவார், ಇನ್ನೊಂದಕ್ಕೆ ದೇವರೇ ಬರುತ್ತಾರೆ, ஒரு விதத்துல ரதமே வரும். ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ರಥವೇ ಬರುತ್ತದೆ. அவங்களுக்கு தகுதிக்கேற்ற மாதிரி தான் அது வந்தவனை எடுத்துக்கொண்டு போகும். ಅವರವರ ಅರ್ಹತೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಬಂದು ಎತ್ತಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತದೆ. எல்லாருக்கும் ஒரே விதமா இருக்காது. ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದೇ ವಿಧದಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. ஏன்னா தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ரதம் வருகுது என்று சொன்னா ರಥ ಬರುತ್ತದೆ ಎಂದು ಹೇಳಿದರೆ அது சாதாரணமான பேருக்கு அல்ல. ಅದು ಸಾಧಾರಣವಾದ ಜನರಿಗಲ್ಲ. எலிசாக்கு ரதம் வந்தது என்று வேதம் திட்டவட்டமா சொல்லுகிறது. ವೇದದಲ್ಲಿ ಎಲೀಸನಿಗೆ ರಥ ಬಂದಿತೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. இந்த உலகத்தில் அநேக பரிசுத்தவான்களே ரதம் வந்திருக்கிறது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಪರಿಶುದ್ಧವಂತರಿಗೆ ರಥ ಬಂದಿರುತ್ತದೆ. ரதம் என்ன? ರಥ ಎಂದರೆ ಏನು? ஒரு அவனை விசேஷமான கனப்படுத்துற ஒரு மரணம். ಅವನಿಗೆ ವಿಶೇಷವಾದ ಘನವಾದ ಒಂದು ಮರಣ. அவனுக்குள்ள ஒரு ராஜாவுடைய மரணம். ಅವನಲ್ಲಿ ರಾಜನ ರೀತಿಯ ಮರಣ. ஒரு நாள் தினகர் அமெரிக்காவில் உட்கார்ந்து கொண்டிருந்தாராம். ಒಂದು ದಿವಸ ದಿನಕರ ಅಮೆರಿಕದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾಗ அவருக்கு வலது பக்கமா கடைசி வரைக்கும் ஒத்து ஒழிச்சாங்க மச்சான் இறந்து விட்டாராம். ಅವರ ಬಾಮೈದ ಕೊನೆಯವರೆಗೂ ಸಹಕರಿಸಿದವರು ಮರಣ ಹೊಂದಿದ್ದಾರೆ. ஹார்ட் அட்டாக் இறந்து விட்டாராம். ಹಾರ್ಟ್ ಅಟ್ಯಾಕ್ ಆಗಿ ಸತ್ತು ಬಿಟ್ಟರು. தினகர் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவருக்கு சொல்லவில்லையா.
ದಿನಗರೆ ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ಅವರಿಗೆ ಹೇಳಲಿಲ್ಲವಂತೆ. ஒரு 15 நாள் ஆன பிறகு அவனோட மச்சான் இறந்து விட்டார். 15 ದಿವಸದ ನಂತರ ಸುದ್ದಿ ಹೋಯಿತು, ನಿಮ್ಮ ಬಾಮೈದ ಸತ್ತು ಹೋದರು. அவருடைய ஊழியத்தில் முழுசா ஈடுபட்டு பிரயாசப்படுவாரா. ಅವರ ಸೇವೆಯಲ್ಲಿ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಭಾಗವಹಿಸಿ ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತಿದ್ದರಂತೆ. வேதனை அடைஞ்சு கண்ணீர் விட்டு ஜெபித்தாரா. ವ್ಯಸನಪಟ್ಟು ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸಿದರಂತೆ. மரணத்தை பார்க்காத போய்விட்டேனே ஆண்டவரே, ಅವರ ಮರಣವನ್ನು ನೋಡದೆ ಹೋಗಿಬಿಟ್ಟೇನೆ ಅಪ್ಪ, அப்படியா ஒத்து ஒழிச்சானே. ಈಗ ಸಹಕರಿಸಿದರೆ ಅಪ್ಪ. சொன்னான பிறகு ಸ್ವಲ್ಪ ದಿವಸಗಳ ನಂತರ பார் அவன் மரணத்தை பார் என்று சொன்னாராம். ಅವನ ಮರಣವನ್ನು ನೋಡು ಎಂದು ಹೇಳಿ பரலோகத்தில் இந்த ரதம் வந்து அவர் கூப்பிட்டு கொண்டு எடுத்துக்கொண்டு போகிறது காமித்தாராம். ಪರಲೋಕದ ರಥವು ಬಂದು ಅವರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುವುದನ್ನು ನೋಡಿ ತೋರಿಸಿದರಂತೆ. ஆழ்ந்த சந்தோஷம் ஆயிடுச்சு அவருக்கு. ಆನಂದ ಸಂತೋಷವಾಯಿತು. அதான் மரணம். ಅದೇ ಮರಣ. சில நேரங்களில் கர்த்தரே வந்து எடுத்துன்னு போவார். ಕೆಲವರಿಗೆ ಮರಣದಲ್ಲಿ ದೇವರೇ ಬಂದು ಕರೆದು ಹೋಗುತ್ತಾರೆ. அது ஒரு விசேஷமான மரணம். ಅದು ಒಂದು ವಿಶೇಷವಾದ ಒಂದು ಮರಣ. சில நேரத்தில் பரிசுத்தாவியானவர் எடுத்துக்கொண்டு போவார். ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಬಂದು ತೆಗೆದುಕೊಂಡು சில ಹೋಗುತ್ತಾರೆ. இடத்துல தேவ தூதர்கள் வந்து எடுத்துக்கொண்டு போவார்கள். ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ದೇವದೂತರೇ ಬಂದುಕೊಂಡು உங்களுடைய ಹೋಗುತ್ತಾರೆ. மரணம் யார் வருவார்கள் என்று பார்த்து கொள்ளுங்க. ನಿನ್ನ ಮರಣದಲ್ಲಿ ಯಾರು ಬರುತ್ತಾರೆ ಎಂಬುದನ್ನು ಯೋಚಿಸು. யார வரல உன் மரணத்துல ನಿನ್ನ ಮರಣದಲ್ಲಿ ಯಾರು ಬರಲಿಲ್ಲವಾದರೆ சாத்தானுடைய தூதன் வருவான். ಸೈತಾನನ ದೂತನು ಬರುತ್ತಾನೆ. பேய்பிள்ளையிலே ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இப்ப இந்த ஐஸ்வர்யவானுக்கு யார் வந்திருக்கிறா? ಈ ಐಶ್ವರ್ಯವಂತನಿಗೆ ಯಾರು ಬಂದಿರಬಹುದು? தேவதூதன் வரவில்லை. ரெக்கார்டு எடுத்து பாருங்க. ರೆಕಾರ್ಡ್ ನಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ದೇವದೂತರು ಬರಲಿಲ್ಲ. வார்த்தை பாருமா. பாதாளத்திலே அவன் வேதனை படுகிற போது மேல கண்ட வசனத்தை பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே மரித்த பிறகு தேவ தூதன் ಸತ್ತ ಮೇಲೆ ದೇವದೂತನು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அங்க தேவதூதன் இருந்தானா? ಇಲ್ಲಿ ದೇವದೂತರು ಬಂದಿರುತ್ತಾರಾ? அது பரலோகத்துக்கு சம்பந்தப்படாத ஆத்மா. அது ಪರಲೋಕಕ್ಕೆ ಸಂಬಂಧವಿಲ್ಲದ ಆತ್ಮ. தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இங்க வந்து நம்ம பரலோகத்துக்கு சம்பந்தப்படுகிற ஆத்மாவா இருக்க வேண்டும். ಇಲ್ಲಿ ಬಂದ ಮೇಲೆ ಪರಲೋಕಕ್ಕೆ கோடி படவனுக்குள்ளே இருந்தாலும், ಎಷ್ಟು ಕೋಟಿ படிப்பு படித்திருந்தாலும், ಎಷ್ಟು ವಿದ್ಯೆ ಇದ್ದರೂ, எத்தனை பேர்ப்புகளோட இந்த உலகத்துல வாழ்ந்தாலும், ಎಷ್ಟು ಘನತೆಯಿಂದ ಬಾಳಿದರು உன்னுடைய மரணத்துல தேவதூதன் இல்லை என்று விட்டால், ನಿನ್ನ ಮರಣದಲ್ಲಿ ದೇವದೂತರು ಬರಲಿಲ್ಲವಾದರೆ சாத்தான் நம்மை எடுத்துக்கொண்டு போய் பாதாளத்துல வைப்பான். ಸೈತಾನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಪಾತಾಳದಲ್ಲಿ ಇಡುತ್ತಾನೆ. அது சாத்தானுடைய பொருளாகி விடுவான். ಅದು ಸೈತಾನನ ವಸ್ತುವಾಗಿ ಬಿಡುತ್ತದೆ. இப்பொழுது யூதாஸ் எங்க இருக்கிறான்? ಈಗ ಯೂದಾಸ್ ಎಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ? பாதாளத்துல இருக்கிறான். ಪಾತಾಳದಲ್ಲಿದ್ದಾನೆ. தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தர் என்ன சொல்கிறார்? சாத்தானை கூப்பிட்டு, ಸೈತಾನ ಕಾರ್ಯ ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? சாத்தானே, ಸೈತಾನನೇ, உன்னுடைய ராஜ்யத்துக்கு வந்து விட்டான். ನಿನ್ನ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಅವನು ಬಂದು ಬಿಟ್ಟನು. என்னால அழிக்கப்பட்ட ஊழியக்காரன். ನನ್ನಿಂದ ಕರೆಯಲ್ಪಟ್ಟ ಸೇವಕರು. ஆனா பாதாளத்துல அவனை தொண்டர் பண்ணக்கூடாது. ಪಾತಾಳದಲ್ಲಿ ಅವನಿಗೆ ತೊಂದರೆ நீ ಮಾಡಬಾರದು. யாவது தேவதூதனாவது அவனை தொந்தர பண்ணக்கூடாது. ನೀನೋ ದೂತರು ತೊಂದರೆ ಮಾಡಬಾರದು. நான் வர்ற வரைக்கும் அவனை பாதுகாத்துக்கோ. ನಾನು ಬರುವವರೆಗೆ ಅವನನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳಬೇಕು. இங்கே ஒரு விஷயத்தை நான் ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருந்தது. எனக்கு ரொம்ப யோசனை ஆயிடுச்சு. ಅಯ್ಯ ಸಹ ಯೋಚಿಸಲು உன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்து விட்டான் என்று சொல்கிறார். ನಿನ್ನ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಬಂದು ಬಿಟ್ಟನೆಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. அப்பதான் இந்து சொல்றான் யமராஜான்னு சொல்றான். ಆಗಲೇ ಹಿಂದೂದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ ಯಮ ಧರ್ಮ ಎಂಬುದು ಯಮರಾಜ. அந்த பாதாளம் அவனுடைய பொறுப்புல இருக்கிறது. ಆ ಪಾತಾಳ ಅವನ ಜವಾಬ್ದಾರಿಯಲ್ಲಿದೆ. எவ்வளவு பெருசா இருக்கான் பாதாளம்? ಪಾತಾಳ ಎಷ್ಟು ದೊಡ್ಡದಿದೆ? எவ்வளவு தான் பெருசுன்னு சொல்ல முடியாது. ಅದು ಎಷ್ಟು ದೊಡ್ಡದೆಂದು ಹೇಳಲಾಗುವುದು. 5 விதமான பாதாளம் இருக்கிறதா? 5 ವಿಧವಾದ ಪಾತಾಳಗಳಿದೆ. அதுல ஒரு பாதாளத்தா கெட்ட வாசனை. ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಪಾತಾಳವೇ ಕೆಟ್ಟ ದುರ್ವಾಸನೆ ಇರುತ್ತದೆ. யார் அவர்கள்? ಯಾರು ಅಲ್ಲಿರುವ விபச்சாரம் செய்து மரித்து போனவர்கள். ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಿ ಸತ್ತು ಹೋದವರು அந்த இடத்துல நிக்க முடியவில்லையா? ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಲ್ಲಲಾಗುವುದಿಲ್ಲವಂತೆ. அந்த இடத்துல பயங்கரமான சர்ப்பங்கள் உண்டா? ಅಂತಲ್ಲಿ ಭಯಂಕರವಾದ ಸರ್ಪಗಳಿದೆ. எந்தெந்த சரீரத்துல பாவம் செய்தாலும் அந்த சரீரத்துல எல்லாம் நெருப்பு மாதிரி சர்ப்பம் பூந்து போதா? ಅದು ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಶರೀರದಲ್ಲಿ ಪಾಪ ಮಾಡಿದರೋ ಅವರ ಒಳಗಡೆ ಸರ್ಪಗಳು ಊರಿ ஆவி பலம் இருந்தவராயிருந்தாரும் தினக ಬಲ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದ ದಿನಗರಯ್ಯ அப்படியே மைக்காட்சி சாஞ்சிட்டாராம். ಆ ಜ್ಞಾನ ತಪ್ಪಿ ಬಿದ್ದರಂತೆ. அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது ಆ ಸನ್ನಿವೇಶವನ್ನು ನೋಡುವಾಗ எத்தனையோ நாள் பூலோகத்துக்கு வந்து சாப்பிடவில்லையா? ಎಷ್ಟೋ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಊಟ ಮಾಡಲಿಲ್ಲವಂತೆ. என் அன்பு தேவப்பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நரகத்தை பார்த்து பக்தி செய். ನರಕವನ್ನು ನೋಡಿ ಭಕ್ತಿ ಮಾಡಿರಿ. மோட்சத்தை பார்த்து பக்தி செய். ಮೋಕ್ಷವನ್ನು ನೋಡಿ ಭಕ್ತಿ ಮಾಡಿರಿ. உலகத்தே நீ சார்ந்து போனியனா ಲೋಕವನ್ನೇ ಹತ್ತುಕೊಂಡು ಹೋಗುವುದಾದರೆ இந்த பிச்சைக்காரனை போல நீ வாழ வேண்டும். ಈ ಭಿಕ್ಷಗಾರನ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಾಳ இருக்கலாம் உனக்கு, அது உன்னுடையது அல்ல என்று சிந்திக்க வேண்டும். ನಿನಗೆ ಎಷ್ಟಿದ್ದರೂ ಅದು ನಿನ್ನದಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ என்னதல்லாது என்று நீ போக வேண்டும். ನಿನ್ನದಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸಬೇಕು. அது தெய்வீகத்துக்கு நீ போட வேண்டும். ಅದನ್ನು ದೈವಿಕತೆಗೆ ಹಾಕಬೇಕು. அதைத்தான் இந்த பிச்சைக்காரன். ಅದೇ ಈ ಭಿಕ್ಷಗಾರನ ವಿಷಯ.
ரோடெல்லாம் பிச்சை எடுக்கிறவனுக்கு வந்துடுவாரு. ರೋಡೆಲ್ಲ ಭಿಕ್ಷೆಗಾರನು ಬರುತ್ತಾನ ಅಲ್ಲಿ. தன்னை தியாகம் செய்தவன், ತನ್ನನ್ನೇ ತ್ಯಾಗ ಮಾಡಿದವನು. என் அன்பு தேவப்பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிக நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕು. இங்க பாதாளத்துக்கு அவனை போன உடனே ಇಲ್ಲಿ ಪಾತಾಳಕ್ಕೆ ಇವನು ಹೋದ ಮೇಲೆ அவன் சொல்றான், ಅವನು ಹೇಳುತ್ತಾನೆ 27, 28, என்னால தாங்க முடியவில்லை என்று சொல்கிறான். அப்பொழுது பாதாளத்திலே அவன் வேதனை படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே இரு பாதாளத்துல என்ன ஆச்சாம் பாசி? பாதாளத்திலே அவன் வேதனை படுகிற போது வேதனை, ಹೌದು, ವೇದನೆ ಪಡುವುದು, ಯಾತನೆ ಪಡುವುದು. இது சாதாரணமான பாதாளம். அது ಇದು ಸಾಧಾರಣವಾದ ಪಾತಾಳ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அங்க கார் இருள் இருக்கும், ಅಲ್ಲಿ ಕಾರ್ಗತ್ತಲು ಇರುತ್ತದೆ, நெருப்பு அங்க இருக்கும், ಬೆಂಕಿ ಇರುತ್ತದೆ. அதான் சொல்றான், ಅದನ್ನೇ ಹೇಳುತ್ತದೆ. இந்த எரிச்சல் என்னால தாங்க முடியவில்லையே. ಈ ಜ್ವಾಲೆಯು ನನ್ನಿಂದ ತಾಳಲಾಗುತ್ತಿಲ್ಲ. இந்த சபையில் இப்பொழுது உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஆம்பளை பக்கம் ஒரு ஆளை நான் பார்த்தேன் பாதாளத்தில், இன்னும் உயிரோடு இருக்கிறார். ಈಗ ಸಭೆಯಲ್ಲಿ ಇಳಿದುವ ಗಂಡಸರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಒಬ್ಬರನ್ನು ಅಯ್ಯನವರನ್ನು ಕರೆಯುತ್ತಾರೆ. என்னை மீட்டுக்கோ என்று சொல்றார். ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. மீட்டுக்க முடியவில்லை, ರಕ್ಷಿಸಲಾಗಲಿಲ್ಲ. இப்பொழுதும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ಈಗಲೂ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஒவ்வொரு வாரமும் சத்தியம் பேசிக்கொண்டு வருகிறார். ಒಂದೊಂದು ವಾರವೂ ಅವರಿಗಾಗಿ ಸತ್ಯ காதுல கேட்டு இந்த காதுல நீ உழுது உண்டானால், ಈ ಕಿವಿಯಲ್ಲಿ ಕೇಳಿ ಕಿವಿಯಲ್ಲಿ ಬಿಡುವುದಾದರೆ, என்னால தாங்க முடியவில்லை இந்த அக்கனிலே என்று அவன் சொல்லுகிறது போ, நீ சொல்ல வேண்டிய நாள் வந்துவிடும். ಈ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ತಾಳಲಾಗುವುದಿಲ್ಲ ಎನ್ನುವುದನ್ನು ನೀನು ಹೇಳಬೇಕಾಗಿ ಬರುತ್ತದೆ. எத்தனை கோடி பணம் இருந்தா உனக்கு என்ன? ಎಷ್ಟು ಕೋಟಿ ಹಣವಿದ್ದರೆ ಏನು? உன்னை மீட்டுக்கொள்ள முடியுமா? ನಿನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿ, நீ உயர்ந்தவர படிப்பாளியா இருந்தானே மீட்டுக்கொள்ள முடியுமா? ನಿನ್ನನ್ನು ಉನ್ನತವಾದ ವಿದ್ಯಾವಂತನಾಗಿದ್ದರೆ ಕಾಪಾಡಲು ಸಾಧ್ಯವಾ? ಯೇಸುವಿನ ರಕ್ತம் ಇಲ್ಲದபடி, ಯೇಸುವಿನ ರಕ್ತವಿಲ್ಲದ, ಯೇಸುವಿನ ನಾಮ ಇಲ್ಲದபடி, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಾಮ நீ ಇಲ್ಲದ, மனம் திரும்புதல் இல்லாதபடி, ನೀನು ದೇವರ ಕಡೆ ತಿರುಗದೆ ಹೋಗದಿದ್ದರೆ ஒருபோது நீ பிரவேசிக்க முடியாது. ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ಪ್ರವೇಶ ಮಾಡಲಾಗ. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? ಇವತ್ತು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ಮಕ್ಕಳು ಹೇಗಿದ್ದಾರೆ? ஏனோ தானமா ஜீவிக்கிறார்கள், ಉದಾಸೀನವಾಗಿ ಜೀವಿಸುತ್ತಾರೆ. உட்காரார்கள், வெறும் உலகத்தின் ஆசீர்வாதம் வேண்டும், ಕುಳಿತುಕೊಂಡು ಬರೀ ಲೋಕದ ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿ ಹೋಗುತ್ತಾರೆ. இதே பாக்குற எதே உட்கார சாத்தான் சிரிக்கிறான். ಇದನ್ನು ನೋಡಿ ಸೈತಾನ ನಗುತ್ತಾನೆ. அவன் என்ன சொல்வான்? சாத்தான், கடைசியிலே நீ எனக்கு தான், நான் தான் வந்து இட்டுட்டு போறேன், ಕೊನೆಯಲ್ಲಿ ನೀ ನನ್ನ ಪಾಟಿ ನಾನೇ ಬಂದು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇನೆ. யமலோகம் என்பது மக பயங்கரமானது. ಯಮಲೋಕ ಎನ್ನುವುದು ಬಹಳ ಭಯಂಕರವಾದದ್ದು. பரலோகம் எவ்வளவு பெருசா இருக்கிறதா? ಪರಲೋಕ ಎಷ್ಟು ದೊಡ್ಡದಾಗಿದೆ. பூலோகம் மாதிரி பல பூலோகங்கள் போட்டா ஒரு பரலோகமா? ಭೂಲೋಕ ರೀತಿ ಅನೇಕ ಭೂಲೋಕ ಹಾಕಿದರೆ ಒಂದು அப்பேற்பட்ட ಅನೇಕ பரலோகம் போட்டா ஒரு பாதாளம், ಆ ರೀತಿ ಅನೇಕ ಪರಲೋಕ ಹಾಕಿದರೆ ಒಂದು ಪಾತಾಳ ಆಗುತ್ತದೆ. பாதாள லோகம் அது, ಪಾತಾಳ ಲೋಕ ಅದು. பாதாள தேசம் அல்ல, ಪಾತಾಳ ದೇಶವಲ್ಲ, இந்தியா தேசம் அது, ಭಾರತ ದೇಶವಲ್ಲ, ஆனா லோகம் அல்ல, ಅದು ಲೋಕವಲ್ಲ. பாதாள லோகம் பயங்கரமானது. ಪಾತಾಳ ಲೋಕ ಭಯಂಕರವಾದದ್ದು. எச்சரிக்கையா இருந்து கொண்டுங்க, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರುಕೊಳ್ಳಿರಿ. இதிலிருந்து மீட்டுக்கொள்ளவே ಇದರಿಂದ ರಕ್ಷಿಸಲ್ಬೇಕು. இந்த சபையை ஏற்படுத்தி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். ಈ ಸಭೆಯನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. உலகப்படி நீ டாம்பிகமா வாழ்றதுக்காக உன்னை வைக்கவில்லை, ಲೋಕದಲ್ಲಿ ಡಾಂಬಿಕವಾಗಿ ಬಾಳುವುದಕ್ಕೆ ಇಡಲಿಲ್ಲ. போதும் என்ற மனதுடனே பக்தியை மிகுந்த ஆதாயம், ಸಾಕು ಎಂಬ ಮನಸ್ಸಿಂದ ಭಕ್ತಿ ಆದಾಯವಾಗಿ உன்னை கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார். ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ, ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ. நண்ப தேவப்பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பரலோகத்துக்கு ஆத்மா என்னோட பேசுகிறத பார்த்தேன். ಪರಲೋಕದ ಆತ್ಮ ಅಯ್ಯ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡಿರುವುದನ್ನು ನೋಡಿದ್ದೇವೆ. உலகத்தில் ஆத்மாக்களை சுத்தி கொண்டிருக்கிற ஊழியக்காரர்கள் கண்ணீர்களையும் பார்த்தேன். ಲೋಕದಲ್ಲಿ ಆತ್ಮವಾಗಿ ಸುತ್ತಿರುವ ಸೇವಕರ ಕಣ್ಣೀರುಗಳನ್ನು ನೋಡಿದ್ದಾರೆ. நண்ப தேவப்பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உனக்கு வேண்டாம், ನಿಮಗೆ ಬೇಡ. அத்தாண்ட சொன்னார். ಆದ್ದರಿಂದ இந்த ದೇವರು உலகத்தையே நீ சொந்தப்படுத்திக் கொண்டு ಈ ಲೋಕವನ್ನೇ ನೀನು ಸ್ವಂತ ಮಾಡಿಕೊಂಡು உன் ஆத்மா நரகத்து போது உண்டு, அவனுக்கு என்னப்பா லாபம்? ನಿನ್ನ ಆತ್ಮ ನಷ್ಟಪಟ್ಟರೆ ನಿನಗೇನು ಲಾಭ ಬರುತ್ತದೆ? இன்னைக்கு ஆலயங்கள் எப்படி இருக்கிறது? ಇವತ್ತು ಆಲಯಗಳನ್ನು ನೋಡುವಾಗ ஓ சதிசேயனே பரிசேயனே, ಓ ಸದ್ದುಕಾಯರೇ ಪರಿಸಾಯರೇ, நீயும் பரலோகத்துக்கு போறதில்ல, ನೀವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವುದಿಲ್ಲ. போகிறவளை விடாதபடிக்கு கதை மூடுறீங்க, ಹೋಗುವವರನ್ನು ಬಿಡದಂತೆ ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚುತ್ತೀರಾ. வெறும் மரியம்மா உட்கார வச்சு அத்தோனியாரை உட்கார வச்சுன்னு கூத்தாடி இருக்கிறாங்க. ಬರೀ ಮರಿಯಮ್ಮನ ಅಂತೋರು சாத்தான் சந்தோஷமா இருக்கிறான், ಸೈತಾನ್ ಸಂತೋಷ நீ ಪಡುತ್ತೀಯ. எனக்கு சொந்தம் என்று சொல்றான். ನೀ ನನಗೆ ಸ್ವಂತ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. தேவ பிள்ளைகளே, ದೇವರ மிக ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕು. ஏன் இந்த சபை வைத்தார்? ಯಾಕೆ ಈ ಸಭೆಯನ್ನು ಇಟ್ಟರು? ஒரு மோட்சம் கொடுக்க வேண்டும் என்று தான். ನಿನಗೆ ಮೋಕ್ಷ ರಾಜ್ಯ ಕೊಡಬೇಕೆಂದು. மோட்சம் கொடுத்துட்டு மட்டும் போத உன்னை தரித்திர விடுவாரா? ಮೋಕ್ಷ ಮಾತ್ರ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟು ದರಿದ್ರದಲ್ಲಿ ಬಿಡುತ್ತಾರಾ? அத போய்
ಅದು ಸುಳ್ಳು. உன் யோகத்துக்கு ஏத்த மாதிரி தான் கொடுப்பாரு. ನಿನ್ನ ಯೋಗ್ಯತೆಗೆ ತಕ್ಕ ಹಾಗೆ மிஞ்சின ಕೊಡುತ್ತಾರೆ. கேட்டு நீ வாங்கிக்கினியனா ಮಿಂಚಿ ಒಂದು ವೇಳೆ ಜಾಸ್ತಿ ತೆಗೆದುಕೊಂಡರೆ நீ ஆண்டவருக்குள்ள நிக்க முடியாது. ನೀನು உன் ದೇವರಲ್ಲಿ தலை ನಿಲ್ಲಲ್ಲ. தலை ஆடும். ನಿನ್ನ ತಲೆ ಆಡುತ್ತಿರುತ್ತದೆ. அதனால தான் அவனை எல்லாம் நம்மளெல்லாம் லிமிட்டா வச்சுக்கிறார் ஆண்டவர். ಆದ್ದರಿಂದ ದೇವರು ನಮಗೆ ಒಂದು ಲಿಮಿಟ್, ஏன் நம்மளை நேசித்து லிமிட்டா வச்சுக்கிறாரு? ಯಾಕೆ ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಯಿಂದ ಅವರು ಲಿಮಿಟ್ நம்ம ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕಾದ அக்கினி ஜோலைகள் ಬೆಂಕಿಯ ಜ್ವಾಲೆಗಳು இந்த வினாடி, ಈ ಕ್ಷಣ அக்கினி கடல் வேற இருக்குது, ಬೆಂಕಿಯ ಸಮುದ್ರವಿದೆ, அக்கினி ஏரி வேற இருக்கிறது. ಬೆಂಕಿಯ ಕೆರೆಗಳಿದೆ. எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕು. ஒரு நாள் ಒಂದು ದಿವಸ ஒரு தீர்க்கதரிசி அமெரிக்கால இருந்தாராம். ಒಂದು ಪ್ರವಾದಿ ಅಮೆರಿಕದಲ್ಲಿ ಇದ್ದರಂತೆ. அவர் இந்தியா நாட்டுக்கு வர வேண்டியதா இருந்துச்சு. ಅವರು ಭಾರತಕ್ಕೆ ಬರಬೇಕಾಗಿತ್ತು. அவர் அமெரிக்கானவர். ಅವರು ಅಮೆರಿಕನವರು. சொன்னாராம், ಅವ್ರು ಹೇಳಿದರಂತೆ, நீ போன பிறகு ನೀನು ಹೋದ ಮೇಲೆ நீ பாதாளத்துக்கு போ, அங்க ஒருவனை காட்டுறேன் என்று சொன்னாராம். ನೀನು ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗು, ಅಲ್ಲೊಬ್ಬನನ್ನು ತೋರಿಸುತ್ತೇನೆ ಎಂದರಂತೆ. சரி, அவர் வந்தாராம். ಅವರು ಬಂದರಂತೆ. வந்து கொஞ்ச நாள் ஆன பிறகு ಸ್ವಲ್ಪ ದಿವಸಗಳ ನಂತರ ஒரு பெரிய மாளிகையை கட்டி ஒரு பெரிய வசதியான ஒரு ஊழியக்கார குடும்பத்துக்கு கர்த்தர் இட்டுன்னு போனாராம். அவரை ಒಂದು ದೊಡ್ಡ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಿ ಐಶ್ವರ್ಯವಂತನಾದ ಸೇವಕರ இதை பார்த்து ಮನೆಗೆ எவ்வளவு வசதியா இருக்கிறான். ನೀವು ನೋಡಿದ್ರೆ ಎಷ್ಟು ಐಶ್ವರ್ಯವಂತ, கோடி கோடி சொத்துக்களை உள்ள வைத்துக் கொண்டிருக்கிறான். ಕೋಟ್ಯಾಂತರ ಆಸ್ತಿ ಅವನಿಗೆ ಹಾಗಿದೆ. ஒரு காலத்துல என்னோட இருந்தான். ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದ இதெல்லாம் வரும்போது ಇದೆಲ್ಲ ಬರುವಾಗ கடந்து அவன் தூரம் போய்விட்டான். ಅವನು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗಿಬಿಟ್ಟ. அவன் எங்க இருக்கிறான் தெரியுமா? ಅವನು ಎಲ್ಲಿದ್ದಾನೆ ಗೊತ್ತಾ? வா என்று பாதாளத்திலிருந்து போயிட்டு ಎಂದು ಪಾತಾಳ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ காட்டினா ತೋರಿಸಿದರೆ ஒரு இரும்பு சேர் மாறிக்குதான், முழுதான் நெருப்பு எரியுதான். ಒಂದು ಬೆಂಕಿಯ ಚೇರ್ ತರ ಇದ್ದಾರೆ, ಪೂರ್ತಿ ಬೆಂಕಿ அதுல உட்கார வைத்து கட்டிட்டு இருக்கிறாங்களா. ಅದರಲ್ಲಿ ಕುಳ್ಳಿರಿಸಿ ஒரு கூச்சல் இடுறாரா, நான் மாதிரி கூச்சல் இடுறாரா. ಒಂದು ಕೂಗಿ ಕಿರಿಚಾಡುತ್ತಾರಂತೆ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, விசுவாசத்தை தொடங்கி அவிசுவாசத்துல முடிக்கிறது, ನಂಬಿಕೆಯನ್ನು ಆರಂಭಿಸಿ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಮುಗಿಸಿ, வருஷத்துல தொடங்குறது ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಆರಂಭ ಮಾಡುವುದು, அசுத்தத்துல முடிக்கிறது, ಅಶುದ್ಧದಲ್ಲಿ ಮುಗಿಸುವುದು. ஆத்மாங்கதா. ಈ ಆತ್ಮಗಳೇ, கர்த்தர் சொன்னாரா, ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ. மனசாட்சியை திருடவனுக்கு எச்சரிக்கை கொடுத்து, ಮನಸ್ಸಾಕ್ಷಿಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಸಲ ಎಚ್ಚರಿಕೆ, ஆனாலும் கடினப்படுத்திக் கொண்டு ಆದರೂ ನೀನು ಕಠಿಣಪಡಿಸಿಕೊಂಡು இந்த உலகத்தை சார்ந்து போய் கொண்டிருந்தான். ಈ ಲೋಕವನ್ನೇ ಆತುಕೊಂಡು ಹೋಗಿಕೊಂಡಿದ್ದ. திடீரென மரணம் வந்துச்சு. ತಕ್ಷಣ ಮರಣ ಬಂದಿತ್ತು. சாத்தான் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். ಸೈತಾನ್ ಎತ್ತಿಕೊಂಡು ಹೋಗಿಬಿಟ್ಟೆ. என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳು, எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. இன்னைக்கு நம்மளுடைய மரணம் எப்படியா இருக்கும்? ನಮ್ಮ ಮರಣಗಳು ಈಗ ಹೇಗಿದೆ? பவுல் சொல்லுகிறார், ಪೌಲರು ಹೇಳುತ್ತಾರೆ, கிறிஸ்து என் ஜீவன், சாவு என் ஆதாயம். ಕ್ರಿಸ್ತ ನನ್ನ ಜೀವ, ಸಾವು ನನಗೆ ಆದಾಯವಾಗಿದೆ. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳು, கோடிக்கணக்கான சொத்து உடையவனா இருந்தான், ಕೋಟ್ಯಾಂತರ ಆಸ್ತಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದ, பெரிய படிப்பு உடையவனா இருந்தான், ಬಹಳ ಒಳ್ಳೆ ವಿದ್ಯಾವಂತನಾಗಿದ್ದ, செனட்டரியில் படித்தவனா இருந்தான். ಸೆನೆಟ್ರಿಯಲ್ಲಿ ಓದಿದವನಾಗಿದ್ದನು. சொல்றான், ಹೇಳುತ್ತಾನೆ, அத்தனையும் குப்பை என்று சொல்றான். ಅದೆಲ್ಲವೂ ಕಸ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳು, கர்த்தருக்குள் ஓடினான், ದೇವರ ಒಳಗೆ ಓಡಿದನು, பாடுகளை சுமந்து கொண்டான், ಸಂಕಟಗಳನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು, கண்ணீர்களை சுமந்து கொண்டான், ಕಣ್ಣೀರನ್ನು அடி உதைகளை கிறிஸ்துக்காக சுமந்து கொண்டான். ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ವಧೆಗಳನ್ನು ತಿಂದನು. அப்பொழுது பின்னாடி திரும்பி பார்க்கவில்லை. ಆಗ ಏನಾದರೂ ಹಿಂದಕ್ಕೆ ತಿರುಗಿ ஓடி முடித்தா ಓಡಿ ಮುಗಿಸಿದರು. நீதி இன்னைக்கு இருடும். ನೀತಿಯ ಕಿರೀಟ. எப்பேற்பட்ட படிப்பாளி தெரியுமா? ಯಾವ ರೀತಿಯ ವಿದ್ಯಾವಂತ ಗೊತ್ತಾ? எப்பேற்பட்ட குணாதீஸ்வரன் தெரியுமா? ಯಾವ ರೀತಿಯ ಕೋಟ್ಯಾಂತರೀಶ್ವರನವನು. ஒரு நாள் ಒಂದು ದಿವಸ ஒரு கடல் ஓரத்துல ஒரு தீவுல அவனை கட்டி போட்டிருந்தாங்க. ಒಂದು ಸಮುದ್ರದ ದಡದಲ್ಲಿ ದ್ವೀಪದಲ್ಲಿ ಕಟ್ಟಿ ಹಾಕಿದರಂತೆ. நிர்வாணிய கட்டி போட்டிருந்தாங்க. ಬೆತ್ತಲೆಯಾಗಿ ಕಟ್ಟಿ ಹಾಕಿ, இந்த பக்கம் அந்த பக்கம் சிப்பாய்கள், ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ಸೈನಿಕರು. சாத்தான் போனானா, ಸೈತಾನನು ಹೋದನಂತೆ, பவுலனே, ಪೌಲನೇ, இது உனக்கு வேண்டுமா? ಇದು ನಿನಗೆ ಬೇಕಾ? இயேசு பத்தியா எப்படி செஞ்சார்? ಯೇಸು ನಿನಗೆ ಹೇಗೆ ಮಾಡಿಬಿಟ್ಟರು ನೋಡು. நீ நிர்வாணி ஆகிவிட்டாயே, ನೀನು ಬೆತ್ತಲೆ ಆಗಿಬಿಟ್ಟೆಯೇ, சித்திரவதை பாட்டே அவன் பத ಚಿತ್ರ ವಧೆ ಅನುಭವಿಸುತ್ತಿದ್ದೀಯೇ என்று சொல்லி ಎಂದು ಹೇಳಿ சாத்தான் போய்விட்டானா. ಸೈತಾನನು ಹೋಗಿಬಿಟ್ಟ. திடீர்னு மேல பார்த்தா ತಕ್ಷಣ ಮೇಲೆ ನೋಡಿದರೆ நீதி நீ கிரீடத்தை கர்த்தர் அவனுக்காக வைத்திருக்கிறார். ನೀತಿಯ ಕಿರೀಟವನ್ನು ಅವನಿಗಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದರಂತೆ. அப்பதான் சொன்னா, ಹಾಗೆ ನೋಡಿ ಹೇಳಿದ, சாத்தானே, ಸೈತಾನ, நான் நல்ல ஓட்டத்தை ஓடினேன், ನಾನು ಒಳ್ಳೆ என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ನಂಬಿಕೆಯನ್ನು நான் முடித்தேன், ನಾನು ಮುಗಿಸಿದೆನು, எனக்காக நீதியின் கிரீடம். ನನಗಾಗಿ ನೀತಿಯ ಕಿರೀಟವಿದೆ.
சாத்தான் வெக்கப்பட்டு போய்விட்டானா. ಸೈತಾನ ನಾಚಿಕೆ ಒಂದು ಹೋಗಿಬಿಟ್ಟನು. அப்பத்தான் சொன்னானா, ಆಗಲೇ ಹೇಳಿದನಂತೆ, கிறிஸ்து என் ஜீவ என் சாவு எனக்கு ஆதாயம். ಕ್ರಿಸ್ತ ನನ್ನ ಜೀವ, ಸಾವು ನನಗೆ ಆಧಾರ. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳು, அவனை வெட்டின பிறகு ಅವನನ್ನು ಕತ್ತರಿಸಿದ ಮೇಲೆ 7 அடி முன்ன நடந்து போச்சான். 7 ಅಡಿ ಮನೆ ಹೋಯ್ತು. ஏன் என்று சொன்னா, ಯಾಕೆಂದು அவன் ಹೇಳಿದರೆ, மறைக்கும் போது 7 சபைகளை கட்டி போனான். ಅವನು 7 ಸಭೆಗಳನ್ನು ಕಟ್ಟಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ஏன் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳು, எச்சரிக்கையா இருந்த கொள்ளுங்க. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿರಿ. இன்னைக்கு பரலோகத்துல 3வது வானத்துல ಇವತ್ತು ಪರಲೋಕದ 3ನೇ ಆಕಾಶ மகிமையில நிறைஞ்சிருக்கிறார். ಮಹಿಮೆಯಲ್ಲಿ ತುಂಬಿದ್ದಾನಂತೆ. ஆகியால தேவ பிள்ளையே, ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳು, அதே இயேசு ಅದೇ அதே பரலோகத்துக்கு நம்மள எல்லாரையும் கூட்டுகிறார். ಅದೇ நீ ಪರಲೋಕಕ್ಕೆ என்ன செய்து ನಮ್ಮನ್ನು கொண்டிருக்கிறாய்? ನೀವು ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದೀರಾ? உன்னுடைய சரீரத்தை கிறிஸ்துக்காக அர்ப்பணித்து இருக்கிறாயா? ನಿಮ್ಮ ಶರೀರವನ್ನು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಅರ್ಪಣೆ ಮಾಡಿದ್ದೀರಾ? இப்பொழுது என்னுடைய சரீரத்துல பலகீனம் தாக்குறது. ಈಗಲೂ ಶರೀರದಲ್ಲಿ ಬಲನೀಯತೆ ஆண்டவருக்கு வாக்களிச்சு விட்டேன். ದೇವರಿಗೆ ಹೇಳಿಬಿಟ್ಟರು, என்னுடைய சரீரத்தை ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் ನನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಒಂದು நான் உமக்காக ஜீவிப்பேன் என்று சொல்லிவிட்டேன். ನಿಮಗಾಗಿ ಜೀವಿಸುತ್ತೇನೆಂದು ಹೇಳಿದರು. அதை எழுதி விட்டார் ஆண்டவர். ದೇವರು ಅದನ್ನು ರೆಕಾರ್ಡ್ அதுக்காகவே ಮಾಡಿ கர்த்தர் எழுப்படி. ದೇವರ ಮಕ್ಕಳು, நின்றானாலும் படுத்தானாலும் உட்கார்ந்து ஆனாலும் கண்ணீரோடு இருந்தாலும் சரி, அவருடைய வேலையை நான் செய்து முடிக்கிறவருக்கு விட மாட்டேன். ನಿಂತು ಕುಳಿತು ಮಲಗಿಯೋ ಕಣ್ಣೀರಿಂದ ಸೇವೆ அவருடைய ಮಾಡುವುದು கிருபை ಅವರ ಕೃಪೆ, என்னை முடிக்க வைக்கிறது. நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ಅವರ ಕೃಪೆ ಮುಗಿಸಿ ಕೊಡುತ್ತದೆ ಅವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நம்மெல்லாம் யாரா இருக்கிறோம்? ನಾವೆಲ್ಲ ಯಾರಾಗಿದ್ದೇವೆ? சிங்கக்குட்டிகள். ಸಿಂಹದ ಮರಿ. அவர் யாரா இருக்கிறார்? ಅವರು ಯಾರಾಗಿದ್ದಾರೆ? யூதாவின் சிங்கம். ಅವರು ಯೂದ அவர் ಸಿಂಹವಾಗಿದ್ದಾರೆ. பிள்ளைகளான நாம் யாரா இருக்கிறோம்? ಅವರ ಮಕ್ಕಳಾದ ನಾವು ಯಾರಾಗಿದ್ದೇವೆ? சிங்க குட்டிகளா இருக்கிறோம். அதே பிள்ளைகளே, ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳು, எவ்வளோ நான் பாடுகிறேன், துதிக்கிறேன். ಎಷ್ಟು ನಾನು ಆಡುತ್ತೇನೆ, ಸ್ತುತಿಸುತ್ತೇನೆ. என் கணவர் என் மேல அன்பா இல்லாமல் போறாரே, ನನ್ನ ಗಂಡನು ನನ್ನ ಜೊತೆ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದೆ ಹೋಗುತ್ತಾರೆ இப்படி கவலையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயா? ಎಂದು ಚಿಂತೆಯಿಂದ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೀರಾ? உன் மேலே அவன் கவலை இல்லாமல் போய்விட்டாலும் ನಿನ್ನ ಮೇಲೆ ಅವನು ಚಿಂತೆ ಇಲ್ಲದೆ ಹೋಗಿದ್ದರೆ தேவன் உன் மேல கவலையோடு இருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಚಿಂತಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. உன்னை விசாரிக்கிற தேவனை மறந்து விடாது. ನಿಮ್ಮನ್ನು ವಿಚಾರಿಸುವ ದೇವರೆಂದು ಮರೆತು ಬಿಡಬೇಡಿರಿ. உன்னோடு கவலையோடு இருக்கிறார். ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಚಿಂತೆಯಿಂದ என் ಇದ್ದಾರೆ. கணவர் என் அசட்டை செய்கிறானே, ನನ್ನ ಗಂಡನು ನನ್ನ ಅಸಡ್ಡೆ என்னை ಮಾಡುತ್ತಾನೆ, குப்பையை போல வைத்திருக்கிறானே, யோசிக்கிறாயா? ನನ್ನ ಕಸದ ರೀತಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆಂದು ಯೋಚಿಸುತ್ತೀರಾ? பயப்படாதே, ಭಯಪಡಬೇಡಿರಿ. என் சிறுகளால் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறேன். ನನ್ನ ರೆಕ್ಕೆಗಳಿಂದ ಮುಚ್ಚಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. காலம் கடந்து வரும், ಸಮಯ ದಾಟಿ ಬರುತ್ತದೆ, என்னோட தெய்வம் உனக்கு கிடைக்கும். ನನ್ನ ದಯೆ ನಿನಗೆ ಸಿಕ್ಕುತ್ತದೆ. சத்தியத்துக்கு நாம் போகலாம். ಸತ್ಯಕ್ಕೆ ಹೋಗೋಣ. என் ஆண்டவராக இயேசுவினை ஸ்தோத்திரிக்கிறேன். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. அவர் நல்ல தெய்வமா இருக்கிறார். ಅವರು ಒಳ್ಳೆಯ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. தேவன் சகலமும் நல்லதுக்காகவே நம்மளை உபயோகப்படுத்தினார். ದೇವರು ಎಲ್ಲದೂ ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗவே ಉಪಯೋಗ ಮಾಡುತ್ತಾರೆ. 2:7-2:28 வாசி 1:17 ஆதியாக வாசிக்கும் போது, ಆದಿಕಾಂಡ 1:17 ಓದುವಾಗ, தேவன் அவருடைய சாயலை உண்டாக்கினார், ದೇವರು ತನ್ನ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಿದರು, சகலத்தையும் அவனுக்கு கொடுக்க ஆரம்பித்தார். ಎಲ್ಲವನ್ನೂ ಕೊಡಲಾರಂಭಿಸಿದರು. இந்த பூமியை காக்கும்படிக்கு அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். ಈ ಭೂಮಿಯನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳುವಂತೆ ஏராளமான வசனம் இருக்குது. நேரமானபடியால பசுத்த பந்திக்கு அப்படியே சொல்லி இருக்கிறேன். ಅನೇಕ ವಚನಗಳಿದೆ. ಸಮಯ ಆದುದರಿಂದ ಹಾಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದೇವೆ. தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳು, சகலமோ அவனுக்கு செய்து முடித்தா, ಎಲ್ಲವನ್ನೂ ಅವನಿಗೆ ಮಾಡಿಕೊಟ್ಟರು. அவனை மண்ணில் உருவாக்கி ಅವನು ಮಣ್ಣಿನಲ್ಲಿ ರೂಪ ಮಾಡಿ ஜீவாத்மா என்று பேர் வைத்தார். ಜೀವಾತ್ಮ ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರಿಟ್ಟರು. அப்படி என்ற என்ன? ಹಾಗೆಂದು ಹೇಳಿದರೇನು? கர்த்தருக்குள்ள ஜீவிக்கிறவன், ಕರ್ತನ ಒಳಗೆ ಜೀವಿಸುವವನು. 70 வருஷம் மட்டும்தான் கர்த்தருக்குள்ள ஏதோ அவன் ஜீவித்தானா? ಏದೆನಲ್ಲಿ 70 ವರ್ಷ ಮಾತ್ರ ಕರ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸಿ 70 வருஷம் சோதிக்கப்பட்ட சாத்தான் வந்து கொண்டிருந்தானா? 70 ವರ್ಷದಿಂದ ಶೋಧಿಸಲು ಸೈತಾನ ಬರುತ್ತಿದ್ದನಂತೆ. தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, 70 வருஷம் வரைக்கும் 70 ವರ್ಷದವರೆಗೂ கண்ணீர் என்ற அவனுக்கு என்ன தெரியவில்லை. ಕಣ್ಣೀರೆಂದು மரணம் என்ற எனக்கு தெரியவில்லை. ಮರಣ ಅವನಿಗೆ பசி ಗೊತ್ತಿಲ್ಲ, என்ற என்ன தெரியவில்லை. ಹಸಿವು ಗೊತ್ತಿಲ್ಲ. 70 வருஷம் ஆன பின்னுதான் 70 ವರ್ಷಗಳ ನಂತರ சாத்தான் கண்களை திறந்து விட்டான். ಸೈತಾನ್ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆಗೆದು ಬಿಟ್ಟನು. மகிமையை எடுத்து போட்டு விட்டான். ಮಹಿಮೆಯನ್ನು ಎತ್ತಾಕಿ ಬಿಟ್ಟನು. நிர்வாணியாக்கி விட்டான். ಬೆತ್ತಲೆ ಮಾಡಿ ಬಿಟ್ಟನು. என் அன்பு தேவபிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கை இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த மச்சான வேலையிலே ಮಧ್ಯಾಹ್ನ ಸಮಯದಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕಾಗಿದೆ. அவர் பாதங்களை பிடித்துக் கொள்ளுங்க. ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. அவன் ஆன உடனே என்ன செய்து விட்டான்? ಅವನು ಆದ ತಕ್ಷಣ ಏನು ಮಾಡಿದನು? சாத்தான் ஆலோசனை கொடுத்து விட்டான். ಸೈತಾನ್ ಅವನಿಗೆ ಆಲೋಚನೆ ಕೊಟ್ಟನು. அந்த வசனம் போன போது நீ ஒரு வஸ்திரத்தை தயார் பண்ணு. ಆದ ವಚನ ಹೋಗಲಿ, ನೀನೊಂದು ವಚನ ತಯಾರು ಮಾಡು. வச்சன அல்ல, வஸ்திர ವಸ್ತ್ರವನ್ನು தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அத்தி மரத்தை எடுத்து வஸ்திரத்தை நல்ல வஸ்திரத்தை பண்ணிக்கனா. ಅಂಜೂರ ಮರದಿಂದ ಬಟ್ಟೆಗಳನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿಕೊಂಡನಂತೆ. அத்தி மரம் ஆகப்பட்டது மோசமானது. ಅತ್ತಿ ಮರವಾದದ್ದು, ಅಂಜೂರ ಮರ ಮೋಸವಾದದ್ದು. அவன் நினைத்தார்கள், ಅವರು ನೆನೆಸಿ இது எங்களுக்கு போதும், ಇದು ನಮಗೆ ಸಾಕು.
திருப்தியா நின்றார்கள். ತೃಪ್ತಿಯಾಗಿದ್ದರು. தேவன் வர ஆரம்பிக்கிறார். ದೇವರು ಬರಲು ಆರಂಭಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. என் மகனே, செல்ல பிள்ளையே, எங்க பார்க்கிறேன் ஆதாமே? ನನ್ನ ಮಗನೇ, ಪ್ರೀತಿಯ ಮಗನೇ, ಎಲ್ಲಪ್ಪ ಇದೆಯಾ ಆದಾಮನೇ? நான் நிர்வாணியா இருக்கிறேன். ನಾನು ಬೆತ್ತಲೆಯಾಗಿದ್ದೇನಪ್ಪ. தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಗ, நான் ஒளிந்து கொண்டு இருக்கிறேன். ನಾನು ಅವಿತುಕೊಂಡಿದ್ದೇನೆ. அது வரைக்கும் இது வரைக்கும் தேவனுக்காக ஒளிந்து கொண்டே இந்த உலகம் வாழ்ந்து கொண்டு வருகிறது. ಆಗಿನಿಂದ ಈವರೆಗೂ ದೇವರಿಗೆ ಮನುಷ್ಯ ವರ್ಗ ಮರೆಯಾಗಿಂತಲೇ ಬಾಳುತ್ತಿದೆ. அவர் நீதியின் சூரியன் வரும்போது, ಅವರ ನೀತಿಯ ಸೂರ್ಯನು ಬರುವಾಗ அந்த அத்தி மரம் இலை அப்படியே காஞ்சி விழுந்து அவர் நிர்வாணி ஆகிவிட்டார்கள். ಅದು ಅಂಜೂರದ ಎಲೆಗಳು ಒಣಗಿ ಅವರು ಬೆತ್ತಲೆ ಆಗಿಬಿಟ್ಟರಂತೆ. வேதம் சொல்றது 64 வாசிக்க வேண்டாம். 64ರಲ್ಲಿ ವೇದ ಹೇಳುತ್ತದೆ, உன்னுடைய தான தர்மம், ನಿನ್ನ ದಾನ ಧರ್ಮ, உன்னுடைய நீதி ನಿನ್ನ ನೀತಿಗಳು எனக்கு முன்பாக கந்த துணி. ನನ್ನ ಮುಂದೆ ಅದು ಹೊಲಸು ಬಟ್ಟೆ ಅಷ್ಟೇ. இன்னைக்கு உலகம் எப்படி போய் கொண்டிருக்கிறது? ಈ ಲೋಕ ಹೇಗೆ ಹೋಗುತ್ತಿದೆ ಇವಾಗ? தான தர்மம் செய்து விட்டால் போதும், ದಾನ ಧರ್ಮ நல்ல ಮಾಡಿದರೆ காரணம் செய்து விட்டா போதும், ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಿದರೆ ಸಾಕು, மோட்சம் போய்விடலாம். யோசிக்கிறாயா? ಮೋಕ್ಷಕ್ಕೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಬಹುದು. உன்னுடைய தான தர்மம் மோட்சத்துக்கு எடுத்துக்கொண்டு போகாது. ನಿನ್ನ ದಾನ ಧರ್ಮ ಮೋಕ್ಷಕ್ಕೆ ಕೊಂಡೊಯ್ಯುವುದಿಲ್ಲ. அவர் தர்மம் கொடுத்திருக்கிறார். ಅವರು ಧರ್ಮವನ್ನು அவர் ஒரு ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. பிச்சை கொடுத்திருக்கிறார். ಅವರೊಂದು ಭಿಕ್ಷೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அவருடைய ஜீவனை உனக்கு பிச்சையா கொடுத்து அதை நீ வெட்டுக்கொள்ள வேண்டும். ಅವರ ಜೀವವನ್ನು ಭಿಕ್ಷೆಯಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದನ್ನು ನೀವು ಎತ್ತುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿದೆ. ஏன்னா தேவ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிகுந்த எச்சரிக்கையா இருக்க வேண்டிய அவசியமா இருக்கு. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕಾಗಿದೆ. எழுந்து போன மனுஷன் ಮನುಷ್ಯ ಕಳೆದುಕೊಂಡು ಬಿಟ್ಟನು. அப்பொழுதே அங்க சிலுவை வைத்தாரா? ಅಲ್ಲೇ ಒಂದು அங்கே ஒரு சிலுவை வைத்தார். ಅಲ್ಲೇ ಒಂದು ಸಿಲುಬೆಯನ್ನು ಇಟ್ಟರಂತೆ. தெரியுமா உங்களுக்கு? ಅದು ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗುವುದಾ? அவருக்கு ஆட்டு தோலையே உடுத்தினார். ಕುರಿಯ தேவனாகிய ಚರ್ಮವನ್ನು ಹೊದಿಸಿದನು ಎಂಬುದಾಗಿ. ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எது தோலது? ಅದು ಏನು ಚರ್ಮ? சிலுவையிலேருந்து இருந்த தோலை மூடிவிட்டார். ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಇದ್ದ ಚರ್ಮವನ್ನು ಮುಚ್ಚಿಬಿಟ್ಟರಂತೆ. என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த உலகத்தில் இருக்கிற நீதிகள், ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ನೀತಿಗಳು, பல தானங்கள், தர்மங்கள், கோயில்கள், புண்ணிய கஷேத்திரங்கள் அத்தனையுமாக அது கந்த துணி என்று சொல்லிவிட்டார். ಅನೇಕ ದಾನ ಧರ್ಮ ಪುಣ್ಯ ಯಾತ್ರಾ ಕ್ಷೇತ್ರಗಳೆಲ್ಲ ಹೊಲಸು ಬಟ್ಟೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಬಿಟ್ಟರು. சிலுவையில் அவருடைய நீதியை கொடுத்திருக்கிறார். ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಅವರ ನೀತಿಯನ್ನು அது ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நிரந்தரமானது, நித்தியமானது, அது மகிமை உள்ளது, மாறாதது. அத்தை நீ போர்வையா போட்டுக்கொண்டியானா? ಅದನ್ನು ನಿತ್ಯ ನಿರಂತರವಾಗಿ ನೀನು ವಸ್ತ್ರವನ್ನಾಗಿ ಧರಿಸಿಕೊಂಡ சதா காலம் ஆண்டவர் போலவே வாழலாம். ಸದಾ ಕಾಲ ದೇವರ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಾಳಬಹುದು. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அதுக்காகவே தேவனோடு கொண்டு வந்திருக்கிறார். ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಕರೆತಂದಿದ್ದಾರೆ. அதை நீ பத்திரமா பிடித்துக்கோ. ಅದನ್ನು ಭದ್ರವಾಗಿ ಹಿಡಿದುಕೋ. வேலையிலேயே கஷ்டமா இருக்குதே, பசியாகிறதே, பட்டியாகிறதே, அதெல்லாம் அவர்கிட்ட போடு. ಕೆಲಸ ಇಲ್ಲ, ಕಷ್ಟಪಡ, ಹಸಿವು ಅಂದರೆ ಅದನ್ನು ಅವರ ಹತ್ತಿರ ಹಾಕು. அது அவர் பார்த்துக்குவாரு. ಅದನ್ನು ಅವರು ನೋಡಿಕೊಳ್ಳ. அது அவர் டியூட்டி. ಅದು ಅವರ ಕೆಲಸ. தன்னுடைய பிள்ளைக்கு போஷிக்கிற ஒரு தாயோட டியூட்டி. ತನ್ನ ಮಗುವನ್ನು ಪೋಷಣೆ ಮಾಡುವುದು ತಾಯಿಯ ஏற்ற ಕೆಲಸ. காலத்துல அதை உடுத்தி அலங்காரம் பார்க்கிறது தகப்பனுடைய டியூட்டி. ತಕ್ಕ ಕಾಲದಲ್ಲಿ ಉಡಿಸಿ ಅಲಂಕಾರ ನೋಡುವುದು ತಂದೆಯ ಕೆಲಸ. நீ அவர் நேசி. ನೀನು ಅವರನ್ನು ಪ್ರೀತಿ அவர் ಮಾಡು. டியூட்டி அவர் செய்வார், உன் டியூட்டி நீ செய். ಅವರ ಕೆಲಸ ಅವರು ಮಾಡುತ್ತಾರೆ, ನಿನ್ನ ಕೆಲಸ ನೀನು தேவனுடைய ಮಾಡು. ராஜ்யத்தை நீதியை தேடி எல்லாவற்றையும் உனக்கு கூட கொடுப்பார். ದೇವರ ರಾಜ್ಯ ನೀತಿಯನ್ನು ಹುಡುಕು ಎಲ್ಲವನ್ನು ನಿನಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. அந்த வசனத்தை கிழிச்சிடலாமா? ಆ ವಚನವನ್ನು ತೆಗೆದಾಕಿ ಬಿಡೋಣ? இல்லை இல்லை, ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. சத்தியமுடைய தேவன், ಸತ್ಯವುಳ್ಳ ದೇವರು, சொன்னதாக நிறைவேற்றிய தேவன், ಹೇಳಿದ್ದನ್ನು ಹೇಳಿದಂತೆ ನೆರವೇರಿಸುವ ದೇವರು. அவர் நீதியை நீ தேடும் போது ಅವರ ನೀತಿಯನ್ನು ನೀವು ಹುಡುಕುವಾಗ நிச்சயமாக ನಿಜವಾಗಿಯೂ சகலம் உன தேடி வரும். ಎಲ್ಲವೂ ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬರುತ್ತದೆ. ஏத்த அழுக்குன தேடி வரும். ನೀನು ತಕ್ಕ ಆಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬರುತ್ತದೆ. மிக நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமாக்குறது. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ. அங்க பாவாத்மாகி விட்டா, ಅಲ್ಲಿ ಪಾಪಾತ್ಮ ಆಗಿಬಿಟ್ಟನು. ஜீவாத்மா போய் ಜೀವಾತ್ಮದ ಹೋಗಿ பாவாத்மா ஆகிவிட்டா. ಪಾಪಾತ್ಮ எப்ப ಆಗಿಬಿಟ್ಟನು. பாவாத்மா ஆகிவிட்டானோ ಯಾವಾಗ ಪಾಪಾತ್ಮ ಆಗಿಬಿಟ್ಟನು, தேவனோட இருக்க முடியவில்லை. ದೇವರ ಜೊತೆಲಿ ಇರಲಾಗಲಿಲ್ಲ. அவனை விரட்டி விட்டார். ಅವನನ್ನು ಹೊರಡಿಸಿ ಬಿಟ್ಟರು. அவர் விரட்டவில்லை, ಅವರು ಹೊರಡಿಸಲಿಲ್ಲ. அவனுடைய பாவம் ಅವನ ಪಾಪವು அவன் விரட்டி விட்டார். ಅವನನ್ನು ಓಡಿಸಿಬಿಟ್ಟಿತು. என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த பூமியை காக்கும்படிக்கு ಈ ಭೂಮಿಯನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳುವಂತೆ அவனை எஜமானாக வைத்தார், ಅವನನ್ನು ಯಜಮಾನನಾಗಿ ಇಟ್ಟರು, ஆண்டவராக வைத்தார், ದೇವರನ್ನಾಗಿ ಇಟ್ಟರು, ராஜாவாக வைத்தார். ರಾಜನನ್ನಾಗಿ ಮಾಡಿದರು. அத்தனையும் சாத்தானுக்கு வித்து போட்டான். ಅಷ್ಟನ್ನು ಸೈತಾನನಿಗೆ ಮಾರಿಕೊಂಡನು. நீயோ ನೀನು எச்சரிக்கையாரு, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ, நீயோ ನೀವು எச்சரிக்கையாரு, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ சத்தியத்தை வாங்கு, ಸತ್ಯವನ್ನು ಕೊಂಡುಕೋ, வித்துடாதே என்று சொல்கிறார். ಮಾರಿ ಬಿಡಬೇಡ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. தேவப்பிள்ளை, சத்தியத்தை வாங்கி வித்துடாதே. ಸತ್ಯವನ್ನು ಕೊಂಡುಕೋ, ಮಾರಿ ಬಿಡಬೇಡ.
சத்தியத்தை 30 காசுக்கு வித்து விட்டான். ಸತ್ಯವನ್ನು 30 ನಾಣ್ಯಕ್ಕೆ ಮಾರಿಬಿಟ್ಟನು. தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீ பாதாளத்துல இருக்கிறான். ಇವತ್ತು ಪಾತಾಳದಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ சத்தியத்தை வாங்கு, ಸತ್ಯವನ್ನು ಕೊಂಡುಕೋ, விட்டுடாதே. ಮಾರಿ ಬಿಡಬೇಡ. யார் அந்த சத்தியம்? ಯಾರು ಆ ಸತ್ಯ? ஜீவனுள்ள தேவன் தான் அந்த சத்தியம். ಜೀವವುಳ್ಳ ದೇವರೇ ಆ ಸತ್ಯ. அதை உனக்கு சொந்தப்படுத்திக்கோ. ಅದನ್ನು ನಿನ್ನ ಸ್ವಂತಪಡಿಸಿಕೋ. வானம் உனக்கு சொந்தமாகும். ಆಕಾಶ ನಿನಗೆ ಸ್ವಂತವಾಗುತ್ತೆ. சகலமும் ஆண்டவருக்குரியது அத்தனையுமாக உனக்கு சொந்தம். ದೇವರಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದ್ದು ಎಲ್ಲವೂ ನಿನಗೆ ಸ್ವಂತವಾಗುತ್ತದೆ. ஆகையால நீ ஏழை அல்ல. ಆದ್ದರಿಂದ ನೀನು ಬಡವನಲ್ಲ. வெளிப்படுத்தின விசேஷத்துல 2 வாசிக்க வேண்டாம் சொல்றார். ಪ್ರಕಟಣೆ 2ರಲ್ಲಿ நான் ಹೇಳುತ್ತಾರೆ, ஏழை 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 என்று கத்துகிறாயே. ನಾನು ಬಡವನೆಂದು ನೀನು ಹೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೀಯೇ. ஒருபோது நீ ஏழை அல்ல. ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ನೀನು ಬಡವನಲ್ಲ, நீ ஐஸ்வர்யவான். ನೀನು ಐಶ್ವರ್ಯವಂತನು. தேவபிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳು, உபதிரவ நாள் இன்னும் கொஞ்ச நாள் தான். ಕಷ್ಟದ ದಿನಗಳು ಸ್ವಲ್ಪ ದಿವಸವೇ. ஜெயித்து பெறுவா. ಜಯ ಹೊಂದುತ್ತೀಯ. விசுவாசத்தை காத்துக்கோ. ನಂಬಿಕೆಯಿಂದ ಸ್ಥಿರವಾಗಿರು. பேரும் புகழையும் உனக்கு ஏற்படுத்துவேன் என்று அங்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். ಹೆಸರು ಘನತೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತೇನೆಂದು ಅಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ. என் அன்பு தேவபிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்து கொண்டு வாழ்த்து கொண்டு வா. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದು ಬಾಳಿಕೊಂಡು ಬಾ. ஆகையாலே ಆದ್ದರಿಂದ ஜீவாத்மா போச்சு. ಜೀವಾತ್ಮ ಹೋಯಿತು, தேவபிள்ளை பாவாத்மா ஆகிவிட்டா. ಪಾಪಾತ್ಮ ಆಗಿಬಿಟ್ಟನು. பாவாத்மா ಪಾಪದ ಆತ್ಮ சாபத்துக்குரியது, ಶಾಪಕ್ಕೊಳಗದು, பாதாளத்துக்குரியது. ಪಾತಾಳಕ್ಕೊಳಗಾದದ್ದು. அப்பதான் ஆண்டவர் ಆಗ ದೇವರೇ 18:32 வாசித்து பாருங்க. எசேக்கியேல் ಎಜೆಕಿಯೇಲ್ 18:32 ಓದಿ ನೋಡಿ. தேவபிள்ளைகளே, ದೇವರ அங்க என்ன சொல்லுகிறார்? ಇಲ್ಲೇನು ಹೇಳುತ್ತಾರೆ? மடமடன் மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். சாவினால சாவு எனக்கு இஷ்டம் இல்லை. ಸಾಯುವಿನಲ್ಲಿ ಸಾಯುವುದು ನನಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ. அவன் வாழ்வத்தான். ಅವನು ಬಾಳುವುದು ಬೇಕಾಗಿ. அப்ப அவன் பாதாளத்தை போல வாடுவானே. ಅಪ್ಪ ಇವನು ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗಿ ಬಾಳುತ್ತಾನೆ. அப்படத்தான் ஆண்டவர் ಆಗ ದೇವರು இவன் எப்படி மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ಇವನು ಹೇಗೆ ರಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ಹೇಳಿ வானத்துக்கு பூமிக்கு மத்தியில ஒரு திராசு வச்சாரா. ಆಕಾಶಕ್ಕೆ ಭೂಮಿ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ತಕ್ಕಡಿಯನ್ನು ಇಟ್ಟರಂತೆ. தெய்வத்தூரன் அதுல வச்சாரா. ದೈವ ದೂತರನ್ನು ಅದರಲ್ಲಿ ಇಟ್ಟರಂತೆ. அவனை மீட்டுக்கோ வந்து. ಅವನನ್ನು ರಕ್ಷಿಸು ಎಂಬುದಾಗಿ. திராசு வேலை செய்யல. ತ್ರಾಸಿನ ಲೆಕ್ಕದಲ್ಲಿ ಬರಲಿಲ್ಲ. தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳು, சூரியனை திராசுல வைத்தாரா. ಸೂರ್ಯನನ್ನು ಆ ತಕ್ಕಡಿ ಒಂದು ಕಡೆ ಇಟ್ಟರಂತೆ. பாவி மீட்டுக்க முடியவில்லை. ಪಾಪಿಯನ್ನು ರಕ್ಷಿಸಲಾಗಲಿಲ್ಲ. சந்திரனை வைத்தாரா. ಚಂದ್ರನನ್ನು ಒಂದು ಕಡೆ ಇಟ್ಟರು. பாவி மீட்டுக்கொள்ள முடியவில்லை. ಪಾಪಿಯನ್ನು ರಕ್ಷಿಸಲಾಗಲಿಲ್ಲ. என்ன செய்கிறது இந்த திராசுல? ಈ ತಕ್ಕಡಿಗೆ ಯಾಗ ಲೆಕ್ಕ தீர்ப்பு சாத்தான் பக்கமா இருக்கிறது. ತೀರ್ಪು ಬಂದು ಸೈತಾನ ಲೆಕ್ಕದಲ್ಲಿದೆ. இப்ப அவனை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்ன செய்யும்? ಯಾಗ ಮನುಷ್ಯನನ್ನು ಕಾಪಾಡುವುದು ಯಾಕೆ? அப்பளத்த தேவபடி ಆಗ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தன்னையே திராசுல வைத்து விட்டார். ತನ್ನನ್ನೇ ಆ ತಕ್ಕಡಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟು ಬಿಟ್ಟರಂತೆ. தன்னையே அந்த சிலுவையில் வைத்த உடனே ತನ್ನನ್ನೇ ಆ ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟ ಮೇಲೆ திராசு கீழே வந்துடுச்சு. ಆ ತಕ್ಕಡಿ ಲೆಕ್ಕ ಕೆಳಗೆ ಬಂದಿತ್ತಂತೆ. 8:36 ரோமன்ல என்ன சொல்கிறார்? ರೋಮ 8:36. என் அன்பு தேவபிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவரையே அந்த திராசுல வைத்து விட்டு மீட்டு கொண்டு இருக்கிறார். ಅವರನ್ನೇ ಆ ತಕ್ಕಡಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟು ರಕ್ಷಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. சரீரத்தை கொடுத்தாரா? ಶರೀರವನ್ನು ಕೊಟ್ಟರು. முடியவில்லையா? திராசு அப்படித்தான் இருக்கிறதா? ಶರೀರವನ್ನು ಕೊಟ್ಟರು, ಆಗಲಿಲ್ಲ. ಹಾಗೆ ತಕ್ಕಡಿ ಹಾಗೆ ಇದೆ. தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳು, தன் ஆத்மாவை கொடுத்தாரா? ತನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಕೊಟ್ಟರಂತೆ. திராசு அப்படித்தான் இருக்கிறதா? ಆ ತಕ್ಕಡಿ ಹಾಗೆ அப்ப தான் முழு ரத்தத்தை ஊத்தினாரா. ಹಾಗೆ ಸಂಪೂರ್ಣ ರಕ್ತ. அப்பளத்தான் திராசு கீழே வந்து விட்டது. ಆಗಲೇ ತಕ್ಕಡಿ ಕೆಳಗೆ ಬಂದಿತ್ತಂತೆ. பாவி என்ன செய்து விட்டாரா? ಪಾಪಿಯನ್ನು ಏನು ಮಾಡಿದರು? நீதிமானாக்கி விட்டாரா. ನೀತಿವಂತರ பார்த்து பாருமா தேவபிள்ளையே, அந்த பாவியை நீதிமானாக்கி விட்டாரா. தன் ஜீவனையே கொடுத்து விட்டார். ತನ್ನ ಜೀವವನ್ನೇ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟರು. சாவலே சாவை மீட்டு கொண்டார். ಸಾವನ್ನು ರಕ್ಷಿಸಿದರಂತೆ. அவர் செத்தார், ಅವರು ಸತ್ತರು, நம்மளை மீட்டு கொண்டார். ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದರು. அவர் ஐஸ்வர்யவானா இருந்தார், ಅವರು ಐಶ್ವರ್ಯವಂತರಾಗಿ. அவர் ஏழையானார், ಅವರು ಬಡವರಾದರು, நாம் ஐஸ்வர்யவானானோம். ನಾವು ಐಶ್ವರ್ಯವಂತರಾದೆವು. என் அன்பு தேவபிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳು, கிறிஸ்துவின் அன்பு எவ்வளவு நீளம், ಕ್ರಿಸ್ತುವಿನ ಪ್ರೀತಿ ಎಷ್ಟು எவ்வளவு ஆழம், ಎಷ್ಟು எவ்வளவு ಆಳವಾಗಿದೆ, அகலம், ಎಷ್ಟು ಅಗಲವಾಗಿದೆ. ஒரு தடவை சிந்தித்து ருசித்து பாரு. ಒಂದು ಸಲ ಯೋಚಿಸಿ ಮಾಡಿ ನೋಡು. இது ருசித்து பார்த்தவன் தான் சொல்கிறான் பவுல், ರುಚಿ ನೋಡಿದ ಪೌಲರು ಹೇಳುತ್ತಾರೆ, இந்த கிறிஸ்து அன்பிலிருந்து என்னை யார் பிரிக்க முடியும்? ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯಿಂದ ಯಾರು ಅಗಲಿಸಲು கிறிஸ்துவின் ಸಾಧ್ಯ? அன்பை விட்டு ஆ. நம்மை பிரிப்பவன் யார்? யார்? உபத்திரமோ வியாகுலமோ ஆ. துன்பமோ பசியோ ஆ. நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ ஆ. இவை எல்லாவற்றிலேயும் ஆ. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே ஆ. முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஆ. மரணமானாலும் ஜீவனானாலும் ஆ. தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இப்படி சவால் எடுக்கிறான் பாருங்களேன் நம்ம தேவ பிள்ளைகளே. ಯಾಕೆ ಸವಾಲಾಗುತ್ತಾನೆ ದೇವರ ಮಕ್ಕಳೇ? தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எத்தனை விதமா வந்த போதிலுமாக ಎಷ್ಟು ವಿಧವಾದ ಕಾರ್ಯಗಳು ಬಂದರು அவனை வெட்டினார்களா? ಅವನನ್ನು ಕತ್ತರಿಸಿದರಂತೆ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னே சுவிசேஷத்தை பறிவு கொண்டிருந்தானா? ಅದಕ್ಕೆ ಮೊದಲು ಸುವಾರ್ತೆ ಹೇಳುತ್ತಿದ್ದರಂತೆ. பவுலே, ಪೌಲರೇ, இத்தான் கடைசி சத்தியம் இந்த பூலோகத்துல உனக்கு. ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಮಾತಾಡುವ ಕೊನೆ ಸತ್ಯ. அதோ கத்தி காத்திருக்குது உனக்காக. அதோ ನಿನಗಾಗಿ ಕತ್ತಿ ಕಾಯ್ದುಕೊಂಡಿದೆ. நீ நடந்து போ, ನೀ ನಡೆದು ಹೋಗು. உன் ஜீவன் எனக்காக கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். ನಿನ್ನ ಜೀವವನ್ನು ಕೊಡಿಸಿಕೊಳ್ಳಲು ನಾನು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೇನೆ. கத்தி ஆயத்தமா இருந்துச்சா? ಕತ್ತಿ ಸಿದ್ಧವಾಗಿ சந்தோஷமா நடந்து கொண்டு போனான். ಸಂತೋಷವಾಗಿ ನಡೆದು ஒரே ஒரு வெட்டினாரடா. ಒಂದೇ ಸಲ ಕತ್ತರಿಸಿದರೆ சில அடிகள் நடந்து போனானா? ಕೆಲವು ಹೆಜ್ಜೆಗಳನ್ನು ನಡೆದು ಹೋದ. என் அன்பு தேவ பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கிறிஸ்துக்காக வாழ்வாயா இல்லையா? ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಬಾಳುತ್ತೀಯಾ ಇಲ್ಲವಾ? கொஞ்சத்துக்கெல்லாம் ஜெபம் எழுந்து போற, ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪಕ್ಕೆಲ್ಲ விசுவாசம் எழுந்து போற, ನಂಬಿಕೆ ಕಳೆದು பரிசுத்தத்தை எழுந்து போற, ಪರಿಶುದ್ಧತೆ ಕಳೆದು வேற விரும்புகிறாய், ಬೇರೆ புகழை விரும்புகிறாய், ನೋಡುವ என்னை இப்படித்தான் ஆசீர்வதி என்று கேட்கிற. ಹೀಗೆ ಆಶೀರ್ವದಿಸಿಂದ ಹೇಳುತ್ತೀಯಾ? நீங்க என்ன சொல்லுங்க பாருங்க. ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? நிர்வாணமோ பசியோ பட்டினியோ அவமானமோ நிந்தனையோ கிறிஸ்துவ அன்பிலிருந்து என்னை யார் பிரிக்க முடியும்? ಬೆತ್ತಲೆಯೋ ಹಸಿವೋ ನಿಂದನೆಯೋ ಕಷ್ಟವೋ ಹೋರಾಟವೋ ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯಿಂದ ಯಾರು ಅಗಸಲು ಸಾಧ್ಯ? என் அன்பு தேவ பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, திருடமா இருங்க, ದೃಢವಾಗಿರಿರಿ, பலமா இருங்க. ಸ್ಥಿರವಾಗಿರಿರಿ. ஆகையாலே என் அன்பு தேவ பிள்ளை, ಆದ್ರೆ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சகலத்தையும் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறான். ಎಲ್ಲವನ್ನು ನಮಗೆ என்னெல்லாம் எழுந்து போனாயோ, ಯಾವುದೆಲ್ಲ ಕಳೆದುಕೊಂಡು என்னெல்லாம் சாத்தான் அபகரித்து விட்டானோ, ಏನೇನೆಲ್ಲ ಸೈತಾನ ಅಪಹರಿಸಿಬಿಟ್ಟನು அத்தனையும் அவர் வாங்கி கொடுக்கிறவருக்கு விட மாட்டார். ಅಷ್ಟನ್ನು ತೆಗೆದು ಕೊಡುವವರಿಗೂ ಬಿಡುವುದಿಲ್ಲ. அதை வாங்கி ரெட்டிப்பாவும் கையில கொடுக்குவார், பயப்படாதே. ಅದು ತೆಗೆದುಕೊಂಡು ಎರಡರಷ್ಟು ಕೈಯಲ್ಲಿ ಕೊಡುತ್ತಾರೆ, ಭಯಪಡಬೇಡಿರಿ. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவர் பாதனை இறுக்கி பிடித்துக்கொள்ள, ಅವರ ಪಾದವನ್ನು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡಿರಿ. மொசுக்கொட்ட பூச்சிகளும் வெட்டி கிளிகளும் உன் ஆசீர்வாதத்தை விழுங்கி விட்டது அல்லவா? ಎಲ್ಲ ಗಿಳಿ ಕೀಟಗಳು ಎಲ್ಲ ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ತಿಂದು ಬಿಟ್ಟಿತ್ತಲ್ಲವಾ? அதனை வாங்கி நான் உனக்கு கொடுப்பேன். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். எவ்வளவு பெரிய மீண்டும் தேவன் அவர். ಮತ್ತೆ ಕೊಡುವ ದೇವ. நம்ம அவருக்கு பேர் வைக்கலாமா? அவರಿಗೊಂದು ಹೆಸರಿಡು. மீண்டும் என்ன ஆசீர்வதிக்கிற தேவன். ಮತ್ತೆ ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವ ದೇವ. சொல்லுகிறார், மீண்டும் நான் வாங்கி கொடுப்பேன் உனக்கு. ಮತ್ತೆ ನಾನು ತಿರುಗಿ ತೆಗೆದು ಕೊಡುತ್ತೇನೆ. தட்சமே அவன் கையில் இருக்குது இவனுடைய சில ஆசீர்வாதங்கள். ಕೆಲವು ಆಶೀರ್ವಾದಗಳು ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿದೆ, வாங்கி கொடுப்பேன் ನಾನು ತಂದು ಕೊಡುತ್ತೇನೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சாமி உங்களுக்கு நாங்கள் பேர் வைக்கிறோம். ಸ್ವಾಮಿ ನಿಮಗೊಂದು ಹೆಸರಿಡುತ್ತೇವೆ. மீண்டும் தேவன், மீண்டும் எனக்கு இருக்க காட்டுகிற தேவன், ಮತ್ತೆ ದಯೆ ತೋರಿಸುವ ದೇವರು. தேவ ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவன் வந்து பார்த்தார். ದೇವನೊಂದು ನೋಡಿದರು. ஜீவாத்மா போய் நீ பாவாத்மா ஆகிவிட்டாயே, ಜೀವಾತ್ಮ ಹೋಗಿ ಪಾಪದ ಆತ್ಮ ಆಗಿಬಿಟ್ಟಿ, என்னோடு இருக்க முடியாதல்லவா? ನೀನು ನನ್ನ ಜೊತೆ ಇರಲಾಗುವುದಿಲ್ಲ. அப்பொழுது அவர் இந்த உலகத்தில் ஜீவனோடு வந்து தன் நீதியை கொடுத்த ஆரம்பித்தார். ಈ ಲೋಕಕ್ಕೆ ಜೀವಂತವಾಗಿ ಬಂದು ತಮ್ಮ ನೀತಿಯನ್ನು தூரமான நம்ம கிட்ட சேர்த்துக்கொள்ள ஆரம்பித்தார். ದೂರವಾದ ನಮ್ಮನ್ನು ಹತ್ತಿರ ಸೇರಿಸಿಕೊಂಡರು. நம்மளை என்னவாக்கினாரா? 86 சங்கீத புஸ்தகம் ಕೀರ್ತನೆಗಳ 86ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ மடமடன் வாசித்து பாருங்க. 86 2 3 மடமடன் வாசித்து பாருங்க. டைம் ஆச்சு, நான் முடிச்சிடுறேன். தேங்க்யூ எல்லாம். ಕೀರ್ತನೆಗಳ 86. நீங்கள் தேவர்கள் என்றும், நம்ம எல்லாம் யாரா? ನಾವೆಲ್ಲ ಯಾರಾಗಿದ್ದೇವೆ? தேவர்களா, ದೇವರುಗಳಂತೆ. இந்து புராணம் சொல்லுது தேவர்களுக்கு சாவில்லை. ಇಂದು ಪುರಾಣದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ ದೇವರುಗಳಿಗೆ ಸಾವು ಇಲ್ಲ. ரோமன் கேத்தலிக் சொல்லுது தேவர்களுக்கு சாவில்லை. ರೋಮನ್ ಕ್ಯಾಥಲಿಕ್ ಹೇಳುತ್ತಾರೆ ದೇವರುಗಳಿಗೆ ಸಾವಿಲ್ಲ. அதான் அவங்க சைன்ட்ன்றது. ಅದನ್ನೇ ಅವರು ಸಂತರು ಅನ್ನುತ್ತಾರೆ. அப்ப நம்மளுக்கு சாவில்லாத நம்ம யாரா இருக்கிறோம்? ಸಾವಿಲ್ಲದ ನಾವು ಯಾರಾಗಿದ್ದೇವೆ? தேவர்களா இருக்கிறோம். ದೇವರುಗಳಾಗಿದ್ದೇವೆ. சாதாரண இல்லை. அவர் தேவன், ಅವರು ದೇವರು, நம்மெல்லாம் தேவர்கள். ನಾವು ದೇವರುಗಳು. வாஸ்து பாருமா. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேனே. ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களை ஒருவனை போல விழுந்து மனுஷனை போல நீ சாவாய். மனுஷர ರೀತಿಯಲ್ಲಿ 4 பேர் மாறி உனக்கு டும்டகான அடிச்சுன்னு சாவு இருக்காங்க. உன் சாவுல ஒரு 10 பேர் இருக்க மாட்டாங்கன்னு வெச்சுக்கோ. 4 ಜನ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಾಯುವಾಗ ನನ್ನ ಸಾವಿನ 10 ಜನರು ಸಹ ಬರುವುದಿಲ್ಲ ಅಂತ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿ. நம்மெல்லாம் யாரா?
ನೀವು ದೇವರುಗಳು. ದೇವರುಗಳ ನಮ್ಮಲ್ಲ, ನಾವು ದೇವರುಗಳಂತೆ. ದೇವರುಗಳಿಗೆ ಸಾವಿಲ್ಲ, ದೇವರುಗಳಿಗೆ ಸಾವು ಇಲ್ಲ. அப்ப நம்மளை என்ன ஆக்கினாரா? ನಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡಿದರಂತೆ? சிலுவையிலே தேவர்களாக்கி இருக்கிறார். ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ದೇವರುಗಳನ್ನಾಗಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. நம் ஆண்டவரை மாறா, ನಾವು ದೇವರುಗಳಂತೆ. என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, முக்கோடி தேவர்கள் அல்ல, ಮುಕ್ಕೋಡಿ ದೇವರುಗಳಲ್ಲ. அவளெல்லாம் சாவுக்கு நரகத்துல. ಅದೆಲ್ಲ ನರಕದಲ್ಲಿ ಸಿದ್ಧವಾಗಿದೆ. ஆனா தேவர்களான நாம், ಆದರೆ ದೇವರುಗಳಾದ ஆனா ಆದರೂ மனுஷனை போக சாதாரணமா சாவாய். ಮನುಷ್ಯನ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಾಧಾರಣವಾಗಿ ಸಾಯುತ್ತಾನೆ. ஆனா உன் ஆத்மா தேவர்களா அவனை எடுத்துக்கொண்டு போவார். ನಿನ್ನ ಆತ್ಮ ದೇವರುಗಳಾಗಿ ಎತ್ತಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತದೆ. இது ஒரு பாக்கியம் உனக்கு போதாதா? ಈ ಭಾಗ್ಯ ನಿಮಗೆ ಸಾಕಾಗುವುದಿಲ್ಲವಾ? தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இரண்டாவது என்ன சொல்லுகிறார்? ಎರಡನೇದಾಗಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? 12:22 இப்ரியர் புஸ்தகத்தில் என்ன சொல்லுகிறார்? ಇಬ್ರಿಯ 12:22 நீதி உள்ள ஆத்மாக்கள். ನೀತಿ ಉಳ್ಳ ಆತ್ಮಗಳು. அப்ப இந்த நீதி உள்ள நம்மெல்லாம் யாரா இருக்கிறோம்? நீதி உள்ள ನಾವು அநீதி பரலோகத்திலே பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணர் ஆக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும். நீதிமானுக்கு நீதிವಂತರಾಗುತ್ತೇವೆ. பரலோகத்தில் யார் இருக்கிறார்கள்? பரலோಕದಲ್ಲಿ ಯಾರಿದ್ದಾರೆ? இயேசு ரத்தத்தால கழுவப்பட்ட அவருடைய நீதியை நாம் எடுத்துக்கொண்ட. நம்ம நீதி ஒண்ணும் இல்ல, கந்த துணி. ನಮ್ಮ ನೀತಿ ಒಂದು ಇಲ್ಲ, ಅದು ಹೊಲಸು ಬಟ್ಟೆಯಾಗಿದೆ. அவரோட நீதி எப்ப வந்துச்சு உனக்கு? ಅವರ ನೀತಿ ಯಾವಾಗ ಬಂದಿತು ನಿನಗೆ? இயேசு சுவாமியை மெய்யான தேவனை நீ விசுவாசித்து, ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ನಿಜವಾದ ದೇವರೆಂದು ನಂಬಿ முழங்கால் படியிட்டு, ಮೊಣಕಾಲುಗಳು ஞானஸ்தானம் யாரை எடுக்க போறீங்களா? உங்களுக்கெல்லாம் போதனை இது. ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಎತ್ತುವವರಿಗೆಲ್ಲ மனஸ்தாபப்பட்டு, ಮನಸ್ತಾಪವನ್ನು, கண்ணீர் விட்டு, ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟು, நீரே மெய் தேவன் என்று சொல்லி, ನೀವೇ ನಿಜವಾದ ದೇವರು, பாவங்களெல்லாம் அழுந்து கண்ணீர் விட்டு அறிக்கை செய்ய வேண்டும். ನಿಮ್ಮ ಪಾಪಗಳಲ್ಲಿ 10 ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟು ಅರಕೆ ಮಾಡಬೇಕು. அறிக்கை செய்யும் போது ನೀವು ಅರಕೆ ಮಾಡುವಾಗ ஒரு பாவமும் மன்னிக்கப்பட்டு கொண்டே வருவார். ಒಂದೊಂದು ಪಾಪವು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟುಕೊಂಡೇ ಬರುತ್ತದೆ. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳು, முழுச கழுவப்பட்ட பிறகு ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟ ಮೇಲೆ நீ நீதிவான் ஆகிவிடுகிறாய். ನೀವು ನೀತಿವಂತರಾಗುತ್ತೀರಿ. ஆகியலத்தான் அப்பொழுதுதான் ஞானஸ்தானம் எடுக்கிறது. ಆಗಲೇ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ತೆಗೆಯುವುದು. இன்னைக்கு அநேக பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். ಇವತ್ತು ಅನೇಕ ಜನ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ஆலயத்துக்கு போய் 3 நாளைக்குள்ள ஞானஸ்தானம் கொடுத்துறான். ಆಲಯಕ್ಕೆ ಹೋದ್ರೆ 3 ದಿವಸದೊಳಗೆ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಕೊಡುತ್ತಾನೆ. 4ನೇ நேத்து பின்னால சாரை கடிக்கு போயிடுறான். 4ನೇ ದಿವಸ ನಮ್ಮಿಂದಕ್ಕೆ ಸಾರಾಯಿ ಅಂಗಡಿಗೆ ಹೋಗಿಬಿಡುತ್ತೆ. ஞானம் ஸ்தானம், ಜ್ಞಾನ ಪ್ಲಸ್ ಸ್ಥಾನ. ஞானம்னா என்ன? தேவன் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ದೇವರ ಜ್ಞಾನವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு ஸ்தானம் எவ்வளவு எடுத்தாலும் நீ தண்ணீரை போய் குளிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ಆ ಜ್ಞಾನವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳದಂತೆ ನೀರಲ್ಲಿ ಎಷ್ಟು ಮುಳುಗಿದರೂ ನೀರಲ್ಲಿ ಮುಳುಗಿದ ರೀತಿ ಇರುತ್ತದೆ. ஆகையால தான் இந்த போதனை உனக்குள்ள இறங்க வேண்டும். ಆದ್ದರಿಂದ ಈ ಬೋಧನೆಯಲ್ಲಿ ಇಳಿಯಬೇಕು. அப்பொழுதுதான் நீ கர்த்தருக்குள்ள கடைசி வரைக்கும் ஜீவிப்பாய். ಆಗಲೇ ಕೊನೆಯವರೆಗೂ ಕರ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತೀಯ. 2 நாளைக்கு இயேசு விட்டு போயிடுவே, சபை விட்டு போயிடுவே. 2 ದಿವಸ ಆದ ಮೇಲೆ ಸಭೆ ಯೇಸುವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಿ ಬಿಡುತ್ತೀಯ. ஆகையால நம்மெல்லாம் யாரா இருக்கிறோம்? ಆದ್ದರಿಂದ ನಾವೆಲ್ಲ ಯಾರಾಗಿದ್ದೇವೆ? பரம அழிக்கப்பட்டவர்கள் நம்மெல்லாம் பரமாத்மாக்களும். ನಾವು ಕರೆಯಲ್ಪಟ್ಟ ನಾವು ಪರಮ ಆತ್ಮಗಳು. இயேசு ரத்தத்தால கழுவப்பட்ட நீதி உள்ள ஆத்மாக்களாய் விடுவோம். ಯೇಸುವಿನ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟ ನೀತಿಯ ಆತ್ಮಗಳಾಗುತ್ತೇವೆ. ஜீவாத்மா இருந்த நாம் எழுந்து பாவாத்மா விட்டோம். ಜೀವಾತ್ಮವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು ಪಾಪಾತ್ಮ ಆಗಿಬಿಟ್ಟು, சிலுவையில பரமாத்மா ஆகிவிட்டோம். ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಪರಮಾತ್ಮ ಆಗಿಬಿಟ್ಟು, இப்போ நீதி உள்ள ஆத்மா ஆகிவிட்டோம். ಈಗ ನೀತಿ ಉಳ್ಳ ಆತ್ಮಗಳಾಗಿದ್ದೇವೆ. இந்த நீதி உள்ள ஆத்மா யாருக்கு சொந்தம்? ಈ ನೀತಿ ಉಳ್ಳ ಆತ್ಮ ಯಾರಿಗೆ ಸ್ವಂತ? பரலோகம் எனக்கு சொந்தம். ಪರಲೋಕ ನಮಗೆ ಸ್ವಂತ. பரலோகம் எனக்கு சொந்தம். ಪರಲೋಕ ನನಗೆ ಸ್ವಂತ. தெய்வம் எனக்கு சொந்தம். ದೇವರು ನನಗೆ ಸ್ವಂತ. நித்திய ஜீவன் எனக்கு சொந்தம். ನಿತ್ಯ ಜೀವ ನನಗೆ ಸ್ವಂತ. சாவில்லாத வாழ்வு எனக்கு சொந்தம். ಸಾವಿಲ್ಲದ ಬಾಳು ನನಗೆ ಸ್ವಂತ. இதுதான் வாழ்க்கை. அதுக்காகத்தான் இந்த சபையை வைத்தார். ಇದೇ ಬಾಳು, ಅದಕ್ಕಾಗಿ ಸಭೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நீ என்ன பண்ற? ನೀನೇನು ಮಾಡುತ್ತೀಯ? சாமி காத்தாலிக்கு உருளைக்கிழங்க இல்லை சுவாமி, உருளைக்கிழங்கு எப்போ கொடுக்குற? ಸ್ವಾಮಿ ಬೆಳಗ್ಗೆಗೆ ಆಲೂಗೆಡ್ಡೆ ಇಲ್ಲಪ್ಪ, ಯಾವಾಗ ಕೊಡುತ್ತೀರಪ್ಪ? இஸ்திரி போடல சாமி, துணி இஸ்திரி போடக்கூட அது கஷ்டமாகுது சுவாமி. ಸ್ವಾಮಿ ಐರನ್ ಮಾಡಲಿಲ್ಲಪ್ಪ, ಕಷ್ಟವಾಗಿ ಬಿಟ್ಟಿದೆಪ್ಪ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்றைக்கு மட்டமான பக்தி செய்யணும் போய் ಇದು ಒಂದು ಕೇವಲವಾದ ಭಕ್ತಿ ಮಾಡಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತೆ. அதெல்லாம் அவர் பார்த்துக்குவாரு. ಅದನ್ನು ಅವರು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. நான் ஊழியம் செய்யும் போது, ಅಯ್ಯ ಸೇವೆ ಮಾಡುವಾಗ, ஊழியம் செஞ்சுட்டு ಸೇವೆ ಮಾಡಿಕೊಂಡು தலைகாணி இல்லை, கல் தலையில வச்சுக்கணும். ತಲೆದಿಂಬಿಲ್ಲದೆ ಕಲ್ಲನ್ನು ತಲೆಗಿಟ್ಟುಕೊಂಡಿದ್ದರು. தரையில படுத்துக்குவேன். ನೆಲದಲ್ಲಿ ಮಲಗು. அவ்வளவு சந்தோஷம். ಅಷ್ಟು ಸಂತೋಷವಾಗಿ பரலோகத்துக்கு இட்டு போயிட்டு என்ன காமிக்க வர ஆண்டவர். ಪರಲೋಕವನ್ನೇ ದೇವರು ತೋರಿಸುತ್ತಿದ್ದರು. அப்படியே வச்சுக்கிறாரு. ಹಾಗೆ ಇಟ್ಟಿದ್ದಾರ ಯವನರನ್ನ. கர்த்தர் சொன்னார், ದೇವರು ಹೇಳಿದರು, நீ சோதிக்கப்பட்டா, ನೀನು ಶೋಧಿಸಲ್ಪಟ್ಟೆ,
என்னை முறுமுறுக்காதபடிக்கு ನನ್ನ ಮೇಲೆ ಗುಣಗುಟ್ಟದಂತೆ என்னோட ஊழியத்தை செய்த என் மகனே, ನನ್ನ ಸೇವೆ ಮಾಡಿದ ನನ್ನ ಮಗನೇ, அப்பொழுதுதான் என்னை ஆஸ்வதிக்க ஆரம்பிச்சார். ಆಗಲೇ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಲು ಆರಂಭಿಸಿದರು. உட்கார்ந்து கொண்டு கிரகத்தில் எனக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறார். ಕುಳಿತಿರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸಹಾಯ ಕಳಿಸಿಕೊಡುತ್ತಾರೆ. அன்னைக்கு கல்லை வச்சு தூங்குனேன். ಕಲ್ಲನ್ನು ಇಟ್ಟು பிரசங்கம் பயங்கரமா இருக்கும். ಸೊಳ್ಳೆಗಳು ಭಯಂಕರವಾಗಿರುತ್ತವೆ. சொல்ல அல்லாடா டேய், என் மூளை கட்டுவன. பிரசங்கம் பயங்கரமா இருக்கும். ಪ್ರಸಂಗ ಭಯಂಕರವಾಗಿರುತ್ತದೆ. மூலைக்கு பிசாசுங்க ஆடும். ಮೂಲೆಗೆ லூசிபர் ஆடும். ಲೂಸಿಫರ್ ಆವಿಗಳೆಲ್ಲ ಆಡುತ್ತಿದ್ದವು. எல்லாம் ஓட்டி எல்லாம் ஆன பிறகு துண்டத்துக்கு கவலை இல்லை. ಎಲ್ಲನ್ನು ಓಡಿ ಆಡಿಸಿದ ಮೇಲೆ அவ்வளோ சந்தோஷ படுத்துனுக்குவ. ಅಷ್ಟು ಸಂತೋಷವಾಗಿ ಮನಗುತ್ತಿದ್ದಾರೆ. ಅಯ್ಯ பரலோகத்துக்கு எத்தனை தடவை என்னை எடுத்துட்டு போய்க்கிறார். ಪರಲೋಕಕ್ಕೆ ಎಷ್ಟೋ ಸಲ ಕೊಂಡೋಗಿದ್ದಾರೆ. என்னை சோதித்தாரா. ಅಯ್ಯ ಅವರನ್ನು ಶೋಧಿಸಿದರಂತೆ. தினகர் மூலம் வெளிப்பாடு கொடுத்தார். ದಿನಗರ ಮುಖಾಂತರ மகனே, ನನ್ನ ಮಗನೇ, பசியிலும் பட்டினிலும் முறுமுறுக்காதபடிக்கு என்னோட ஊழியத்தை செய்தாயே. ಹಸಿವು ಸಂಕಟದಲ್ಲೂ ಗುಣಗುಟ್ಟದಂತೆ ನನ್ನ ಸೇವೆ ಮಾಡಿ ரொம்ப விருப்பம் மகனே, நான் உன்னை ஆஸ்வதிக்கிறேன். ಅದು ನನಗೆ ಬಹಳ ಇಷ್ಟ. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. என்ன ஐயா ஆஸ்வதிக்கிறார், இவளுக்கு ஆஸ்வதிக்கு வர்றார். உங்க தாத்தா விட்டு அந்த குழந்தை எனக்கு ஆசீர்வாதம். ಏನು ಅಯ್ಯ ಆಶೀರ್ವದಿಸಿದ அன்னைக்கு நான் பாடுபட்டனே. யார் அது வந்தார்கள்? ಆಗ ಸಂಕಟ ಪಡುವಾಗ ಯಾರು ಬಂದರು? தேய்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ. 2 பேண்ட் 2 ஷர்ட் தான் இருந்துச்சு என்கிட்ட. 2 ஷர்ಟ್, ஒரு நாய் பெல்ட். ஆனா எப்போ டிப் டாப்பா இருப்பேன். 100 பேண்ட் இருக்கிற மாதிரி. ಅದು ಯಾವಾಗಲೂ ಒಂದು ನಾಯಿ ಬೆಲ್ಟ್ ಆದ್ರೂ ಟಿಪ್ ಟಾಪ್ ಆಗಿ 100 ಪ್ಯಾಂಟ್ ಇರಬೇಕು. ரோபல் ஜென்டில்மேன் மாதிரி இருப்பாங்க. 2 பேண்ட் வச்சு எவ்வளவு ಬಂಡವಾಳம். ಅಯ್ಯ ಯಾವಾಗಲೂ ಜೆಂಟಲ್ ಮ್ಯಾನ್ ತರ ಇರುತ್ತಿದ್ದರು. கிறிஸ்து எடுத்து காட்டுவேன். ಕ್ರಿಸ್ತವನ್ನು ಎತ್ತಿ ತೋರಿಸಿ அப்படியே விட்டுட்டாரா என்ன? ಆಕೆ ಬಿಟ್ಟರ ದೇವರು? இல்லையே. ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲವೇ. என்ன மன்னிச்சிடுங்க. ಕ್ಷಮಿಸಿ ಬಿಡಿರಿ. 3 கார் தூங்குது பாருங்க. 3 ಕಾರು ನಿದ್ರೆ நான் ಮಾಡಿ. நினைக்கவே இல்லை அதெல்லாம் வருதுன்ட்டு. அது மேல எனக்கு எண்ணமும் கிடையாது. ಅದು ಬರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಲಿಲ್ಲ, ಆಸೆಯೂ ಇಲ್ಲ. என் அன்பதே பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕು. இதெல்லாம் போய்விடும். ಇದೆಲ್ಲ ಹೋಗಿಬಿಡ. நான் போகும்போது இது எதுவுமே வராது. ಹೋಗುವಾಗ ಇದು ಯಾವುದು ಬರುವುದಿಲ್ಲ. நான் போட்டுக்கிற துணியும் வராது. ಹಾಕಿರುವ ಬಟ್ಟೆಯು என்னுடைய சரீரமே என்னோட வராது. ನಮ್ಮ ಶರೀರವೇ ಜೊತೆಯಲ್ಲಿ என் ಬರುವುದು. ஆத்மிக சரீரத்தோடு போகும்போது ಆತ್ಮಿಕ ಶರೀರದಿಂದ ಹೋಗುವಾಗ 45வது சங்கீதம் என்ன சொல்கிறார்? ಕೀರ್ತನೆ 45ರಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? சகலம் ஆசீர்வாதமும் ஸ்திரியே உன் பின்னால வரும் என்று சொன்னார். ಸ್ತ್ರೀ ಯೇಸು ಎಲ್ಲ நான் நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா போக மாட்டேன். ನಾನು ಬೆತ್ತಲೆಯಾಗಿ ಬಂದೆ, ಆದರೆ ಬೆತ್ತಲೆಯಾಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. எப்படி போகிறேன் வாஸ்து பாருமா. ಮತ್ತೆ ಯಾಕೆ அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்து கொள். தீரு குமாரத்தி காணிக்கை கொண்டு வருவாள். ஜனங்களில் ஐஸ்வர்யவான்கள் உன் தயவை நாடி வணங்குவார்கள். ராஜகுமாரத்தி உள்ளாட பூரண மகிமையுள்ளவள். எனக்கு வருமா போகும்போது அவள் உடை ஆத்மாக்கள் ஆசீர்வாதத்தோடு வருமா. தேவபலியின் பின்னால் நான் வெறுமையா போக மாட்டேன். ಆತ್ಮಗಳ ಆಶೀರ್ವಾದ ಜೊತೆಯಲ್ಲಿ ಅಯ್ಯನ நிக்க ಜೊತೆಯಲ್ಲಿ முடியாதபடிக்கு உட்கார்ந்து பிரசங்கம் செய்யறேன். நான் வெறுமையா போக மாட்டேன். பாரசாமி, நான் உட்கார்ந்து கொண்டு உன் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ಸ್ವಾಮಿ, ನಾನು ನಿಲ್ಲದೆ ಕುಳಿತುಕೊಂಡು ಸೇವೆ ಮಾಡುತ್ತೇನೆ. தேவபலியே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, போகும்போது பின்னால தட்டா வரும் ஆசீர்வாதம். சித்திரை தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவருடைய தோழிகளாகிய கன்னிகைகள் பின்னால வரும் ஆசீர்வாதங்கள் ಹಿಂಬಾಲಿಸುತ್ತವಂತೆ. கிறிஸ்துக்காக ஜீவி. ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಜೀವಿ. ஜீவி பேருக்காக புகழுக்காக ஜீவிக்காத. ಹೆಸರು ಘನತೆಗಾಗಿ ಜೀವಿಸಬೇಡ. அதான் பவுல் சொன்னார், கிறிஸ்து என் ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ಕ್ರಿಸ್ತು ನನ್ನ ಜೀವ, ಸಾವು ನನಗೆ ಆದಾಯ ಎಂದು ಹೇಳಿ. ஆனா யோபு சொல்றான், நிர்வாணியா வந்த நிர்வாணியா போகிற. நல்லது தான் சொல்றது. அந்த காலத்துல அப்படி சொல்லிவிட்டான். யோபு ಹೇಳುತ್ತಾರೆ, ஆனா நான் நிர்வாணியா வந்தே நிர்வாணியா போக மாட்டேன். ಆದ್ರೆ ಬೆತ್ತಲೆಯಾಗಿ ಬಂದೆ, ಬೆತ್ತಲೆಯಾಗಿ செல்வந்தனாக நான் போகுவேன். ಸಲ್ವಂತ ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿ ಹೋಗುವೆ. ಯಾಕೆ? சிலுவையை சென்று கொண்டிருக்கிறேன். ಸಿಲುಬೆಯನ್ನು ಒತ್ತುಕೊಂಡಿದ್ದೇನೆ. கீழே போடவில்லை சிலுவையை. ಸಿಲುಬೆಯನ್ನು ಕೆಳಗಡೆ ಹಾಕಲಿಲ್ಲ. எத்தனை நிந்தனைகள், ಎಷ್ಟು ನಿಂದನೆ, எத்தனை அவமானங்கள், ಅವಮಾನಗಳು, எத்தனை வியாதிகள், ಎಷ್ಟು ಕಾಯಿಲೆಗಳು, எத்தனை போராட்டங்கள், ಎಷ್ಟು ಹೋರಾಟಗಳು, எத்தனை பிரச்சனைகள், ಎಷ್ಟು ಸಮಸ್ಯೆಗಳು, அத்தனையுமாக கர்த்தர் எனக்கு சுமக்க வைத்தார். ಅಷ್ಟನ್ನು சுமந்து ಒತ್ತುಕೊಳ್ಳುವುದು கொண்டு நட, நான் உன்னோட இருக்கிறேன் என்று சொன்னார். ಒತ್ತುಕೊಂಡು ಹೋಗು, ಜೊತೆಯಲ್ಲೇ ಬರುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿ. இனி கொஞ்சம் பாடு வந்தா போதும். ஆடையின் சபையே வானா, ಇವತ್ತು ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟ வாடான போ. ಬೇಡ ಅಂದರೆ நரகத்தை காத்துனக்கிறான் சாத்தான் அவனை விழுகிறதுக்காக. ಸೈತಾನನು ಕಾಯ್ದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. என் அன்பு தேவபிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, செல்வந்தரனா போ. ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿ ಹೋಗು. வேதம் என்ன சொல்லுது? ವೇದ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? ராஜரீகமான வம்சம் நம்மனா, ನಾವೆಲ್ಲ ರಾಜರ ವಂಶ, ஆசாரிய வம்சம். ಯಾಜಕರ ವಂಶ. ஆசாரிய வம்சம்னா என்ன? ಯಾಜಕರ ವಂಶವೆಂದರೆ ಏನು? ஆசாரிய மட்டும் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க வேண்டும். ಯಾಜಕರು ಮಾತ್ರ ಮಹಾಪರಿಶುದ್ಧ. நீங்களோ அந்த
மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஆண்டவர் முகமுகமா பார்க்கிற ஆசாரியர் ஆக்கினார். வாசித்து பாருமா. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் ರಾಜರಾದ ಯಾಜಕರ ಕೂಡ பரிசுத்த ஜாதியாயும். பரிசுத்த ஜாதி மட்டுமல்ல, நம்மெல்லாம் ராஜா வம்சத்துல ராஜா ட்ரெஸ் போட்டுக்குன்னு அவர் பந்தியில சாப்பிடுறோமா? எப்படி இருக்கும் அந்த இடம் சீனம். ರಾಜ ವಸ್ತ್ರವನ್ನು ಹಾಕಿಕೊಂಡು ಆ ಭೋಜನ ಕೂಟದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು நம்மள மூஞ்சி இப்படியா இருக்க, மகரகட்ட மூஞ்சி வச்சுக்கிறேன். ನಾವು ಈ ರೀತಿ ಮುಖಗಳನ್ನು மூஞ்சி சும்மா கல 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 கலன்னு சூரியனை போல இருக்கும். ಮುಖಗಳು ಸೂರ್ಯನ ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರಕಾಶವಾಗಿರ್ತವೆ. நீங்களும் சூரியனை போல இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அவர் மூஞ்சி தேய்ச்சிக்கிறீங்க எதுலையோ, அதுதான் அவ்வளோதான். 1 ಅವರ್ ಮುಖ ತೊಳೆದು எவ்வளோ தேய்ச்சாலும் அதுதான் ஒரிஜினல். அது ಎಷ್ಟು ಉಜ್ಜಿದರೂ ಅಷ್ಟೇ ಒರಿಜಿನಲ್. தேய்ச்சி 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 லாஸ்ட்டாக மூஞ்செல்லாம் கொப்பளம் வந்துடுது. உಜ್ಜி உಜ್ಜಿ உಜ್ಜಿ வானமா தயவு செஞ்சு ரொம்ப தேய்ச்சி இருக்கிற முகத்தை ஒன்றுத்துக்கலாத போயிடும் போது ಇರುವ ಮುಖ ಒಂದು ಕಳೆಯು ಕೂಡ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತದೆ. நாங்கள் மேலே போகும்போதே ಅಲ್ಲಿ ಮೇಲೆ ಹೋಗುವಾಗ 70 வயசு ஒரு அம்மா செத்துச்சான். 70 ವರ್ಷದ ಒಂದು ಅಜ್ಜಿ ಸತ್ತಿತಂತೆ. இவர் பரலோகத்தை போய் பார்த்தாரா? ಇವರು ಪರಲೋಕದ ನೋಡಿದಾರಂತೆ. 15 வயசு பொண்ணு மாதிரி இருக்குதான். 15 ವರ್ಷ ಹೆಣ್ಣು ರೀತಿಯಲ್ಲಿ ಇದೆ ಅಂತೆ. இது ஆச்சரியம் ஆச்சு. அவரை ಆಶ್ಚರ್ಯವಾಯಿತು. ஏன் தம்பி என்னை விட்டு பார்க்குற? ಯಾಕಪ್ಪ ನನ್ನನ್ನೇ ನೋಡುತ್ತೀಯ ತಮ್ಮನೇ? நான் தான் ரோஸ்மேரி தெரியல பாட்டி இருந்தேனே. ನಾನೇ ರೋಸ್ಮೇರಿ ಅಜ್ಜಿಯಾಗಿ ಇದ್ದೇನೆ. இப்போ எப்படி இருக்கிறேன் பார். ಈಗ ಯಾಕಿದ್ದೇನೆ ನೋಡು. மீண்டும் வாலிப வயதை வர செய்வேன். ಮತ್ತೆ ಯೌವನವನ್ನು ಬರಮಾಡುತ್ತಾರೆ. ಆ கிழமைக்கு எச்சரிக்கை. எனக்கு நீ இல்லாதெல்லாம் பூசிக்காத, சும்மா மூஞ்சி சோப் போட்டு கழுவி சீக்கிரம் மடமடன்னு ஆராதனைக்கு வா. முகಕ್ಕೆ நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. இன்னொரு மனுஷனை பார்த்தாராம். அவர் பல்லு சாவும்போது ஒரு பல்லு எல்லாம் போயிட்டுச்சான். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಸಾಯುವಾಗ ನೋಡಿದ್ರೆ ಒಂದು ಹಲ್ಲು ಸಹ ಇಲ್ಲ ಬಿದ್ದು. பரலோகத்துல போய் பார்த்தா பல்லு வரிசையா அப்படியே முத்து முத்தாக்குதான். ಪರಲೋಕದಲ್ಲಿ ಹಲ್ಲುಗಳೆಲ್ಲ ವರಸೆಯಾಗಿ ಮುತ್ತಿನ ರೀತಿಯಲ್ಲಿ. ஆகல நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். ஒரு ஐடியா. இருக்கிற பல்லெல்லாம் பிடிக்கி போட்டு எடுக்கும். அங்கே வேற பல்லு கொடுக்குறாங்க. அல்ல பேர் அல்ல. அங்கே அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். 100 வயது சென்று மரிக்கிறனும் வாலிபன் என்று எனப்படுவார். சின்ன வயசு மாதிரி தெரியுறமா? ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನವರಾಗಿ ಕಾಣುತ್ತೇವೆ. இப்போ தாத்தாங்க எவ்வளோ பேர் உட்காந்துக்கிறீங்க? ಎಷ್ಟು ಅಜ್ಜ ತಾತ. இங்கே உங்களுக்கு சின்ன வயசு ஆக்கக்கூடாது, டேஞ்சரில் வந்துடும். ಇವಾಗ ನಿಮ್ಗೆ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸು ಅಂದ್ರೆ ಆಪತ್ತು ಬರುತ್ತೆ. ಈಗ தாத்தாவாக இருந்தால் தான் ரொம்ப நல்லது, எனக்கு நல்லது. ಈಗ ತಾತವಾಗಿದ್ದಾರೆ ನಿಮಗೆ. இப்போ கொஞ்சம் சின்ன வயசு மாதிரி தெரிஞ்சுக்கோ. ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ತಿಳಿದು ಬಿಟ್ಟರೆ நமக்கு டபாரான டேஞ்சர் வரும். ನಮಗೆ ತೊಂದರೆ. உங்களை பாதுகாக்கிறதே எனக்கு பெருசாயிடும். ನಿಮ್ಮನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳುವುದೇ ಸಮಸ್ಯೆ ಆಗಿಬಿಡುತ್ತದೆ. ஐயாலே சாமி, தாத்தா தாத்தா மாதிரியே இருக்கட்டும், பாட்டி பாட்டி மாதிரியே இருக்கட்டும், அங்கே போன போயிட்டு ஏதாவது மாற்றிக்க சாமி ட்ரெஸ். ತಾತ ರೀತಿ ಅಜ್ಜಿ ತರ ಇಲ್ಲ. ಅಲ್ಲಿ ಹೋದ ಮೇಲೆ ಡ್ರೆಸ್ ಮಾರ್ಪಡಿಸಿ. டைம் ஆச்சு, பரிசுத்த பந்தி இருக்குது, இன்னும் சத்தியம் இருக்கிறது, இன்னும் அநேக சத்தியங்களிದೆ. அடுத்து இந்த நீதிமான்களுக்கு எங்கெங்க இடம் இருக்கிறது, எங்க இருக்கிறது, என்ன பண்றதுன்றது ரொம்ப அருமையா இருக்கிறது. அதை கேட்க கேட்க எனக்கு எவ்வளவு புஷ்டியாக தெரியுமா? உங்களுக்கு எப்படி இருக்குது தெரியல. நீதிவந்த ಹೋದ ಮೇಲೆ ಅವನು ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಎಂತೆಂತಹ ಆಶೀರ್ವಾದ உங்களுக்கு கேட்க 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 எப்படா முடிக்குமா? இது என்ன ஸ்பெஷலா சாப்பாடுன்றான், அந்த வாசனை வர தூக்குது, எப்பதான் முடிக்குவானோ, இன்னும் வாயில எல்லாம் பலபான அடிச்சுக்கிறான். ಯಾವಾಗ ಮುಗಿಸುತ್ತಾರೋ? நம்மளுக்கு அப்படி இல்லை. பேச பேச இன்னும் மாத்தாடி. இந்த பிரசங்க நான் பண்ணினேன், இதெல்லாம் அது யூடியூப்ல போட்டு காமிச்சா எனக்கு ஆச்சரியம் ஆச்சு. யூடியூப்ல ನೋಡುವಾಗ நானா பேசுறேன் இந்த பிரசங்கம் ஆச்சரியம் ஆச்சு. ஐயா மாತಾಡುವುದಾ ಎಂದು ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟೆ. நானா பேசுறேன் இந்த பிரசங்கம், ஐயா மாತಾಡುವುದா, நான் பேசுறேன் இந்த சத்தியம் ரொம்ப அருமையா ரெக்கார்ட் எடுக்கிறான். ಬಹಳ ವಿಶೇಷವಾಗಿ ರೆಕಾರ್ಡ್. பாவம் பையன் நல்லா ரெக்கார்ட் எடுத்து வச்சிருந்தா 3 லட்சம் ரூபாய் ஏதாவது ವಿಡಿಯೋ கேமரா போயிடுச்சு, திருடிட்டாங்க போன ஞாயிற்றுக்கிழமை. ಹೋದ ಭಾನುವಾರ 3.5 ಲಕ್ಷ ವಿಡಿಯೋ அவனுக்கு தூக்கமே இல்லை பாவம். ಅವನಿಗೆ படாத பாடுபட்டு 3 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட கொடுத்து அந்த கேமரா வாங்கினான். ಕಷ್ಟಪಟ್ಟು ಆ ಕ್ಯಾಮರಾವನ್ನು 3.5 ಲಕ್ಷ ಕೊಟ್ಟು ತೆಗೆದುಕೊಂಡು. எனக்கு தெரியுது அந்த கேமரால என்னென்ன எடுத்தான், ஏது எல்லாம் அதை பார்த்தான்.
வரான் அந்த மூலையிலேருந்து எடுத்துன்னு போயிடுறான். ಅಲ್ಲಿ ಬಂದ ಕ್ಯಾಮ್ರಾದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಆ ಮೂಲೆಯಿಂದ ಎತ್ತಿಕೊಂಡು ಹೋಗಿಬಿಡು. போலீஸ் எல்லாம் வந்துச்சு. போலீஸ் ரொம்ப க்ளோஸ் அவங்ககிட்ட எல்லாம் பார்த்து நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். எப்பங்க நான் எப்படியோ வாங்கி கொடுக்குறோம் இல்லையோ 3.5 லட்சம் ரூபாய் போயிடுச்சு. 3.5 ಲಕ್ಷಗಳು. ஏதோ இது ஒரு கேமரா 3 லட்சத்துக்கு வாங்கி வச்சு தொட்டு ஓடி இருக்குது. இல்லாட்டி இது கூட ಆಯ್ಕಾது. ಈ ಒಂದು ಕ್ಯಾಮೆರಾ ತೆಗೆದುಕೊಂಡು ಇಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ ಆಯ್ತು, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಇದು ಓಡುತ್ತಿರಲಿಲ್ಲ. ஆகையால தேவ பிள்ளைகளே எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்க. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿ. ஆகையால 3 லட்சம் ரூபாய் போட்டு நான் கவலைப்படுறதில்ல. 3.5 ಲಕ್ಷಕ್ಕೆ ನಾನು ಚಿಂತೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. நீங்க கேட்டு விட்டு போட்டுக்குள்ள எல்லாம் இங்கே கொடுத்துட்டு போயிடுங்க. ಗೇಟ್ ಬಿಟ್ಟು ಹೋಗುವಾಗ ಎಲ್ಲವನ್ನು ಇಲ್ಲಿ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಟ್ಟು. பேர்பட்ட தாராள மனசு. ಆ ರೀತಿ ಧಾರಾಳವಾದ சில பேர் இருக்கிறீங்க பாரு, ஆஹா தாராள மனசு. ಕೆಲವರಿಗೆ ಧಾರಾಳ ಮನಸ್ಸು. நீ துன்றதுக்கு தாராள மனசு. ಊಟ ಮಾಡೋದಕ್ಕೆ ஆண்டவர் கொடுக்கறதுக்கு தேவ பிள்ளையே ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய் பொருளை வாங்கி வச்சுக்கிறேன். அது உள்ள தெரியுமா? நான் 6 ಲಕ್ಷ ವಸ್ತುಗಳನ್ನು எவ்வளவு செலவாகுது உங்களுக்கு தெரியுமா? ಎಷ್ಟು ಖರ್ಚಾಗುತ್ತದೆ ಗೊತ್ತಾ? உங்களுக்கு தெரியாது. ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனாலும் தேவன் எனக்கு உதவி செய்து கொண்டு ಆದರೂ ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡಿ இல்லே என்று என்னை விடவில்லை எப்பொழுதுமே. ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ ದೇವರು. ஏன்? ಯಾಕೆ? என் தேவன் என் தேவனா இருக்கிறார். ನನ್ನ ದೇವರು ನನಗೆ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஆகையாலே அவருக்காக நான் ஜீவிக்கும் போது ಅವರಿಗಾಗಿ ನಾವು ಜೀವಿಸುವಾಗ எக்காலத்துல என்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். ಯಾವ ಕಾಲದ ನಾಚಿಕೆ ಪಡಕ್ಕೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. நஷ்டம் வந்தாலும் நலமென்று சொல்லி இஷ்டமுடன் என்றும் தனிஜபம் செய்ய என்று பாட்டு பாடிடுறோம். ಕಷ್ಟ ಬಂದರೂ ಒಳ್ಳೆಯದೆಂದು ಹೇಳಿ ಇಷ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ವೇದ. அந்த காலத்தாரு வேதநாயக சாஸ்திரியார் பாடினார். ಆ ಕಾಲದಲ್ಲಿ ವೇದನಾಯ நஷ்டம் வந்தாலும் நலமென்று சொல்லு, ನಷ್ಟ ಬಂದರೂ இஷ்டமுடனே ஜெபம் பண்ணு, ஏன்னா அவனுக்கு அந்த நஷ்டத்துக்கு ஏற்ற லாபம் உனக்கு வரும் என்று சொல்லி விட்டார்கள். ಆಸೆಯಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು, ಅದಕ್ಕೆ ನಷ್ಟಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಲಾಭ. அதனால 3 லட்சம் ரூபாய் இந்த நேரத்தில் நான் சமாளிக்கணும்னு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எல்லாத்தையும் சமாளிச்சுன்னு வரணும்னு அதுவும் வந்து சேர்ந்துக்கிச்சு. ಎಲ್ಲವನ್ನು ಸಂಭಾಳಿಸುವಾಗ ಅದು ಒಂದು ನಷ್ಟ ಸಂಭವಿಸಿಬಿಟ್ಟಿತು. அதனால கர்த்தர் எல்லா பாகத்திலையும் உதவி செய்வார். ಆದರೆ ಎಲ್ಲ ಭಾಗದಲ್ಲಿ ದೇವರು ದಯ. நேரமாய் விட்டது. ಸಮಯ ಆಗಿಬಿಟ್ಟು மடம் 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 பரிசுத்த பந்தி எடுத்துங்கோ. ಬೇಗ 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 இருட்டா வானவான்னு எடுக்காத. ಎತ್ತಲ ಬೇಡವಾ ಎಂದು ಯೋಚಿಸಬೇಡಿ. கர்த்தர் தம்மை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. இன்னும் 5 இடத்துல நீதிமான் எங்கெங்க போவான்? ಇನ್ನು 5 ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀತಿವಂತ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾರೆ? வான மண்டலத்துல எங்கெங்க அவனுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது? ಆಕಾಶ ಮಂಡಲ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ ಅವನಿಗಿದೆ. நினைச்சாலே கொலை வெடிது. இவ்வளோ பெரிய காரியத்தை இந்த மண்ணுகளுக்கு வச்சாரா ஆண்டவர்? ಇಷ್ಟು ಉನ್ನತವಾದ ಕಾರ್ಯವನ್ನು இந்த ಮಣ್ಣುಗಳಿಗೆ ದೇವರು உன்னுடைய ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. சரீரம் எந்த மாதிரி சரீரம் மாறுது? ನಿನ್ನ ಶರೀರ ಯಾವ ರೀತಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ? அதெல்லாம் பேசணும்ல. ಅದೆಲ್ಲ ಮಾತಾಡಬೇಕೆಂದರೆ 5 बजे आते 5 ಗಂಟೆ ಆಗಿಬಿಡುತ್ತದೆ. உட்கார முடியுமா? ಕುಳಿತುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಾ? ಈ ಶರೀரம் எவ்வளவு பலவீனமாக தெரியுமா? அந்த பலவீனம் எங்க போதும்? ಅಯ್ಯ ಶರೀರ ಎಷ್ಟು ಬಳಲಿ ಹೋಗಿದೆ, ಆದರೂ ಆ ಬೆಲ ಸಾಕು ದೇವರು ಕೊಡು. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவோட இருந்து எல்லாவற்றையும் செய்ய நான் பலமுள்ளவனா இருக்கிறேன். ಬಲವುಳ್ಳ ಕ್ರಿಸ್ತನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದೇನೆ. சத்தியத்தை உஷாராருவா. ಸತ್ಯದ ವಿಷಯದಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆ. மரணத்தை யோசி. ಮರಣವನ್ನು ಯೋಚಿಸಿರಿ. கருவாடு வேணுமே, அரிசி வேணுமே, பருப்பு வேணுமே, வெங்காயம் வேணுமே, அதை பத்தி விட்டுடு. அதெல்லாம் அவரு பாத்துக்குவார். ಅಕ್ಕಿ ವಸ್ತುಗಳೆಲ್ಲ இன்று நான் மரித்தா, என் புருஷன் மரித்தா, என் புள்ள மரித்தா, என் மனைவி மரிச்சா, தேவத்துருள வந்து எடுத்துக்கொண்டு போவார்களா? ಇವತ್ತು ನನ್ನ ரதங்கள் வரமா இல்லையா? ರಥಗಳು ಬರುತ್ತದಾ ಇಲ್ಲವಾ? இல்லையே, பேய் வந்து என்னை எடுத்துட்டு போயிடுவான். அவன் காத்திருக்கிறான். வா 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 வான்னு யாரை விழுகலாம், யாரை எடுத்துக்கொண்டு போலாம் என்று காத்திருக்கிறான். ಸೈತಾನನು ಯಾರು ನುಂಗಲಿ ಎಂಬುದಾಗಿ ಕಾಯ್ದುಕೊಂಡು ತಿರುಗುತ್ತಿದ್ದಾನೆ. உஷாரா இருந்து கொள்ளுங்கள். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು. பரிசுத்தை எழுந்து விடாத. ಪರಿಶುದ್ಧವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳಬೇಡಿ. விசுவாசத்தை எழுந்து விடாத. ನಂಬಿಕೆ ಕಳೆದುಕೊಳ್ಳಬೇಡಿ. இனி 6 ஆசீர்வாதம் எப்படி என்று பேச ஆரம்பித்தா, ಇನ್ನು ಆಶೀರ್ವಾದ, நீதிமானுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் இருக்கிறது? ನೀತಿವಂತರಿಗೆ ಎಷ್ಟು இந்த ಆಶೀರ್ವಾದ. உலகத்துக்கு நீங்க நியாயம் தீர்க்க போறீங்களா? ಈ ಲೋಕಕ್ಕೆ ನೀವು ನ್ಯಾಯ ತೀರಿಸಲು ಹೋಗುತ್ತೀರಿ. டைம் ஆச்சு, நான் முடிச்சிடுறேன், மன்னிச்சிடுங்க. ಕ್ಷಮೆ ಆಯ್ತು. காயலக்கார மனுஷன் இந்த சரீரத்துல பலகீனம். ಕಾಯಿಲೆಯಿಂದ ಶರೀರದಲ್ಲಿ ಬಾಳಹೀನತೆ ಇದೆ. ராத்திரி நாளைக்கு வரைக்கும் சத்தம் இடும். ನಾಳೆಯವರೆಗೂ ಶಬ್ದ. ஏ சத்தம் இடும். ಯಾಕೆ ಶಬ್ದ ಹಾಕುತ್ತದೆ? சிங்கத்துடைய புள்ளை நான் சிங்கக்குட்டி. ಸಿಂಹದ ಮರಿ, ಸಿಂಹದ ಮಗ ಸಿಂಹದ ಮರಿಯಾಗಿದೆ. ஆயிடுச்சு போயிடுச்சு கீட்சுன்றதெல்லாம் இல்லை. ಆಯ್ತು ಹೋಯ್ತು ಎಂಬುದಾಗಿ ತಳೆಲು ಹೋಗುವುದಿಲ್ಲ. கத்திருக்கும் போது என்ன ஆகணுமோ அது ஆக வேண்டியதா இருக்கு. ದೇವರಿರುವಾಗ ಏನು ಆಗಬೇಕು ಅದು ಖಂಡಿತ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. பரிசுத்த பந்திக்கு போகலாம். ಕರ್ತನ ಭೋಜನಕ್ಕೆ ಹೋಗೋಣ. எழுட்டா வானவா ஏந்திரிக்கிறது பாதி உட்கார்றது, பாதி ஏந்திரிக்கிறது முக்கா உட்கார்றது. இந்த ட்ரில் எல்லாம் பண்ணாதபடிக்கு பட்டு பட்டு பட்டுன்னு வந்து எடுத்துங்க. அப்புறம் இங்கே வந்து கண்ணு முடிக்குன்னு அப்படியோ கொஞ்ச நேரம் இருக்காதீங்க. சக்குன்னு எடுத்துட்டு போங்க, டைம் ஆகுது. ಇಲ್ಲ ಬೇಗ ಬಂದು ಬೇಗ ಬೇಗ ತೆಗೆದುಕೊಂಡು இங்க வந்து கண்ணு மூடிக்கிறது. உங்க கண்ணு மூடிக்கிறது எனக்கு தெரியாதா? இங்க எவ்வளவு பெரிய பக்தின்னு எனக்கு நல்லா தெரியுமே. ನಿಮ್ಮ ಭಕ್ತಿ ಅಯ್ಯೋನು இங்க வந்து கண்ணு மூடிக்கிட்டு பின்னால் அவனு கியூல நிக்கிறாங்க ஜனம். வந்தா டக்குன்னு எடுத்து பக்கத்துல எடுத்து போயிடுங்க. சீக்கிரம் ஒரு 3/4 மணி நேரத்துல பரிசுத்த பந்தி ஃபினிஷ் ஆயிடணும். அப்புறம் கறி சாப்பாடு இருக்கும்,
லிமிட்டாக சாப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு போங்க, சத்தியத்தை கரெக்டாக இருந்து கொள்ளுங்க. ஆகையால அந்த போன பொருள் ஏதாவது வர மாதிரி ஜெபம் பண்ணிಕೊಳ್ಳುங்க, ಕರ್ತರು ಆಶೀರ್ವದಿಪಾರ್. ಅದು ಓದ ಕ್ಯಾಮರಾ ಬರುವಂತೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ, ದೇವರು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುತ್ತಾರೆ. கண்ணுகள் மட்டும் ஜெபம் பண்ணுங்க. கண்ணை முடுறதுக்கும் நான் சொல்லணும், உங்களுக்கு சின்ன பிள்ளை சொல்கிற மாதிரி ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ.